கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் கருவாச்சி காவியம் பகுதி 37. காட்டாறு மாதிரி கட்டுக்கடங்காமல் தெரிஞ்ச அழகு சிங்கம் திம்சு வெட்டின பள்ளத்தில் போய் விழுந்ததில் ஆச்சரியமில்லை. அனாதி காலந்தொட்டு பள்ளத்துக்கும் வெள்ளத்துக்குமான ஒப்பந்தம் இயற்கையாக பார்த்து ஏற்படுத்தினதா இல்லையா? கிராமத்தில் வெள்ளந்தியாக அலைஞ்சு திரிகிற விடலை பயலுக்கு லட்சியம்னு என்ன பெருசாக இருந்துட போகுது? வெள்ளி காசு, நெல்லு சோறு, மல்லிகைப்பூவு, இந்த 3 பத்தாதா? அழகு சிங்கத்துக்கு இந்த 3க்கும் பஞ்சமில்லாதபடிக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டா. சித்தரும்பை கொண்டு போய் சீனி பெட்டுக்களை ஒழிச்ச மாதிரி அவனுக்கு வசதி உண்டாக்கி வளைச்சு போட்டுட்டான். கடந்த 2-3 மாசமாவே அந்தி மசங்க ஆடு மாடு தொழுவடைய செலவக்காரி வீட்டில் சந்திச்சுக்கிட்டாக. நல்லா தாளும் மகனும் வெல்லம் போட்டு இடித்த எள்ளு தொக்குன்னா வீட்டை அடகு வச்சிருவான் பய. அது தெரியும் அவளுக்கு. இடிச்சு கொண்டாந்த எள்ளு தொக்கை உருட்டி உருட்டி உருண்டை பிடிச்சி ஊட்டி விட்டுக்கிட்டே ஒரு நாள் சொன்னான், ஐயா அழகு சிங்கம், என் புருஷன் மகனே, நல்ல கோளாறு நான் சொல்கிறேன் கேளப்பா. கருவாச்சி உன்னைய பெத்தெடுத்தவப்பா, நான் உன்னைய தத்தெடுத்தவப்பா. கோட்டையில் கொடி கட்டி ஆள பிறந்த மகராச நீ குண்டி துணிக்கு அலையலாமா? அப்படி உன்னைய அனாதி காட்டில் விட்டுருவனா? வெட்டுற மாட்டேன். நீ இருக்க வேண்டிய ஊர் சுண்டலிக்கு கூட சோளக்கருது இல்லாத இந்த சொக்கத்தவன் பட்டியா? கிழக்கு சீமைக்கு போ. குப்பனம்பட்டியில் உன் மாமா வீட்டில் அதாண்டா மகனே, என் அண்ணன் வீட்டில் போயிரு. அப்புறம் பாரு உன் பொழப்ப. பருத்தி வேட்டியாக காய்க்கும், பாறாங்கல் பூவாக பூக்கும். எள்ளுருண்டைய ஊட்டி விட்டுக்கிட்டே இருந்தவ செத்தவட அவன் வாயில் வச்ச விரலை வெளியே எடுக்கலை. அவள் வச்ச காரியம் பழிச்சிருச்சு. கரிச்சினை கடிச்சு விட்டான் பய. அவள் விசுக்குன்னு விரலை எடுத்து உதற யாத்தேன்னு அவன் பதறிப்போனான். ஒன்றும் ஆகாதுடா மகனே, நீ கடிச்சாலும் வலிக்காது, அடித்தாலும் உரைக்காது ஆத்தாளுக்கு. நான் போக சொல்கிற இடத்துக்கு போவியா? எங்கே போக சொன்னாலும் போவேன். இன்னொரு உருண்டையை முழுங்கிக்கிட்டே அவனுக்கு ஊட்டி விட்டே உசுர வாங்குறா. எள்ளுருண்டைக்குள்ளேயே புதைக்கிறா. கை கால் விளங்காமல் கட்டிலேயே கிடக்கிறான் எங்கள் அண்ணன். அதுதான் உன் மாமன். எங்கள் மதினி பாவம் ஒரு அரக்கிருக்கி. கஞ்சி காய்ச்சி ஊற்றவே பிறந்தவ. அடுப்பாங்கரையில் சமைஞ்சு கறிச்சட்டிக்கு வாக்கப்பட்டவ. அவளுக்கு ஒரே ஒரு மக இருக்கா மகனே, பேரு பட்டுக்குஞ்சம். அவள் வயசில் நான் அவள் மாதிரி இருந்தேன். என் வயசில் அவள் என்ன மாதிரி இருப்பா. செந்துருக்கம் வச்ச செவந்தி பூவு அவ. முறைன்னு பார்த்தா உனக்கு முறை பொண்ணு மாதிரி தான். ஒத்த மாட்டு வண்டி ஒன்று வச்சுருக்கான் உன் மாமன். பட்டி தொட்டியெல்லாம் போ. பருத்தி, கடலை, தக்காளி, கிழங்கு வாங்கு. சந்தை பெருத்த தேசமடா மகனே கிழக்கு சீமை. திங்கக்கிழமை தும்மக்குண்டு சந்தை, செவ்வாய்க்கிழமை பெருங்காமநல்லூர் சந்தை, புதன்கிழமை உசிலம்பட்டி சந்தை, வியாழக்கிழமை வாழந்தூர் சந்தை, வெள்ளிக்கிழமை விக்கிரமங்கலம் சந்தை. 5 நாள் சந்தையிலேயே அள்ளி குமிச்சுப்பிடு காசை. வாழந்தூர் சீமைக்கு வலது காலை எடுத்து 8 வை. இந்தா என் காணிக்கையா இந்த துட்டை வை. 100 வெள்ளிக்காசை அவுத்து அவன் கையில் கலகலன்னு கொட்டவும் பொல பொலன்னு அழுது பூரிச்சு போனான் பய. போனான். பட்டுக்குஞ்சத்தை பார்த்ததும் சித்த பிரமையாகி வாய் பழந்து நின்னான். வாய் வழியாக ஈ போகுது, அவன் கண்ணு வழியாக உயிர் போகுது. ஆத்தா மாதிரி பொண்ணு வேணும்னு விநாயகமே தேடினா, கிடைக்கல. ஆத்தோரமாக உட்காந்து போனான். சின்னாத்தா மாதிரி பொண்ணு வேணும்னு இவன் நினச்சான், சிக்கிருச்சு. 3 மாதத்தில் ஆனையூர் மீனாட்சி அம்மன் கோயிலில் மேலதாளம் இல்லாமல் தாலி கட்டிவிட்டான். வீட்டோட மருமகனாக இருந்து விதி எழுதிருச்சு அவன் தலையில். கல்யாணமாகி பட்டு குஞ்சத்துக்கு தீட்டே வரலை, முழுகாமல் போனான். எல்லா ஆம்பளைகளையும் செலவு கணக்கில் எழுதிட்டு அழகு சிங்கத்தை மட்டும் வரவு கணக்கில் எழுதணுங்கிற திம்சு கணக்கு தப்பலை. ஒரு நாய் திங்கிற சோத்தை தின்னுட்டு 4 வேலை செய்கிற சீவாத்தி. இவனை போல வாய்க்குமா? ஒரே அமுக்கா அமுக்கிவிட்டான். அழுதே வத்தி போனான் கருவாச்சி. அண்ணன் தள்ளி செல்லலை. அழுத கண்ணு மூடலை. இவளை நினச்சே கொலப்பட்டினியாக கிடக்கான் கொன்னவாயன். கனகமும் பவளமும் அவள் தலைமாட்டில் வச்சுட்டு போன கஞ்சியில் பூனை நக்கி திண்டது போக மிச்சத்தை கோழி கொத்திட்டு நின்றுட்டுருக்கு. ஏண்டா ராசா இப்படி பண்ணின? என்னடா குறை வச்சேன் உனக்கு? உன் மேலே என் சுண்டு விரல் பட்டிருக்குமா? ஒரு சுடுசொல் சொல்லியிருப்பனா? புழுக்கச்சோளம் வாங்கி நான் கஞ்சி காய்ச்சிக்கிட்டு உனக்கு அரிசி வாங்கி ஆக்கி போடலையா? களையெடுக்க போய் செம்புழுதியில் பிறண்ட சீலையை நான் கட்டிக்கிட்டு ஓன் துணியை வெள்ளாவிக்கு போட்டு வெளுத்து வாங்கி வைக்கலையா? கூலிக்கு வந்த கேப்பையில் அரைமரக்கா விற்று உனக்கு அதிரசம் வாங்கி தரலையா? நான் இத்த சிரிக்கி தான், எலும்பு தேஞ்சு போனவ தான். பிச்சைக்காரியாக இருந்தாலும் உன்னை ராசா மாதிரி வளர்த்துனடா. களையெடுக்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போவேனடா. நீ கல்யாணம் முடிச்சதையே சொல்லாமல் போயிட்டியேடா. மகனையும் மருமகளையும் போய் பாருன்னு பெத்த மனசு கழுத்தை பிடிச்சி தள்ளுது. அவன் வந்தாலும் சேர்த்துக்காதடின்னு வைராக்கியம் காலை பிடிச்சி இழுக்குது. நினச்சி அழுதா. நெத்தியாக சுவரில் தேய்ச்சி அழுதா. கஞ்சி தண்ணி குடிக்காமல் காய போட்ட மூங்கி மாதிரி ஒட்டி உலந்து போனான். அவள் கழுத்தாங்குழியில் இருந்த நெஞ்செலும்பு 2ம்
துருத்தி நிற்கிதுக தோல் சுருங்கி சதை இறங்கி. உறங்குன்னு சொல்லுது உடம்பு, ஒத்துழைக்க மாட்டேங்குது கண்ணு. உறக்கம் வராமல் உருண்டு பிறண்டு கிடந்தவன் நடு சாமத்தில் எந்திரிச்சு உட்காந்துட்டா. இத்த போர்வையை எரிஞ்சிட்டு உள் வீட்டுக்குள்ளே போனான். அடுக்கு பானையை ஒவ்வொன்றா இறக்கி 3ஆம் பானையை திறந்தா. அதிலிருந்து ஒரு பொருள் எடுத்தா. எடுத்த கை நடுங்க அதை தொட்டு தொட்டு பார்த்தா. பிறகு மூக்கு கிட்ட வச்சு மோந்து மோந்து பார்த்தா. அவள் நினச்ச வாசனை அடிச்சிருச்சு. எடுத்த இடத்துல அந்த பொருளை வச்சுட்டு ஆனந்தமாக அழுதுட்டு வந்து படுத்துக்கிட்டா. அது வேறொன்றும் இல்லை, அனாதி குடிசையில் அழகு சிங்கத்தை பெத்து போட்ட அன்னைக்கு அவள் தொப்புள் கொடியை அறுத்துட்டு அவள் பத்திரமா வச்சிருக்காளே அந்த பண்ணருவா. விடிய எந்திரிச்சா. சாணி கரைச்சி வாச தெளிச்சா. விளக்கமாற எடுத்தா. சல்லு சல்லுன்னு கூட்டு பெருக்கு குப்பையை தள்ளினா. ஆடி ஒழுங்கு பண்ணி கட்டுத்தொர கழுவுனா. குடம் எடுத்து கழுவி கொடுத்து கொன்ன வாயின தண்ணி கணுப்புனா. பால் பீச்ச உக்காந்துட்டா. சட்டு சட்டுன்னு காம்பில் தண்ணி அடித்து தண்ணியடி தாங்காமல் வெளியேறின ஒரு உண்ணியை நசுக்கி வெண்ணெய் தடவி 4 காம்பு உருவி விட்டு மொதப்பால் பாத்திரத்தில் விழுகிற சொரு சொரு சத்தத்தில் அவள் சொக்கி நிற்க அழகு சிங்கம் வீடு இதானேன்னு கேட்குது அதிகாரமான ஒரு ஆம்பளை குரல். ஈச்சின ஒரு கை பாலை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு திறச்சி விட்ட சீலையை இறக்கி விட்டு மாறாப்பா ஒழுங்கு பண்ணி முந்தானை எடுத்து மூந்தி தொடச்சிக்கிட்டே வாசப்பக்கம் வந்து பார்த்தா. ஊர் பெருசுகளோட ஆணும் பெண்ணுமா 20-30 தலைகை கூடி நிற்கிதுக. அதில் 2 பேர் தான் அசலூர் ஆளுக. ஒருத்தன் அன்னஞ்சி தலையாரி அமாவாசி, இன்னொருத்தன் ஆளு அடையாளம் பிடிபடலை. வாங்கன்னு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டும் வராமல் வாசல்லையே நிற்கிதுக வந்தசனம். விடிய என்னப்பா இத்தனை பேர் விவரம் சொல்லுங்க. கருவாச்சி பதனி நிற்கிறா. மருகி மருகி அன்னஞ்சி தலையாரி ஆரம்பித்தான். யாத்தா, வந்திருக்கிறவர் வாழந்தூர் தலையாரி மொக்கச்சாமி. ஒரு தாவா விஷயமாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. என்னப்பா தாவா? சொன்னா தானே தெரியும். அடித்தொண்டையில் கேட்குறாரு இருளப்ப கோடாங்கி. இது சொக்கத்தவம்பட்டி தானே? வாழந்தூர் தலையாரி வெறப்பா கேட்குறாரு. சொல்லியா தெரியணும்? சொக்கத்தவம்பட்டி தான். காளியம்மன் கோவில் தெருவு, கதவு எண் 12 இதானே? ஆமாம், அதுக்கென்ன? இந்த வீடு குப்பனம்பட்டி சோழமலை தேவருக்கு கிரயமாயிருக்கு. உரியவுக வீட்டை காலி பண்ணி கொடுக்கணும். அனுப்ப வேண்டிய ஆளுக அனுப்பி அதிகாரத்தோடு வந்திருக்கேன். கருவாச்சி நெஞ்சில் கை வச்சு நிற்க முடியாமல் கதவுல சாஞ்சு சரிஞ்சு போனான். ஊருக்கே ஒன்றும் புரியலை. கசமுசான்னு சாதி சனத்துக்குள்ளேயே சலம்பலாகி போச்சு. இதனப்பா இது? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட கதையாவில் இருக்குது. சொக்கத்தேவம்பட்டி எங்கே இருக்குது? குப்பனம்பட்டி எங்கே இருக்குது? எவ வீட்டை எவன் எழுதி வாங்கிறது? வந்த தலையாரி மேலே வல்லுன்னு விழுந்தாரு காவக்கார சக்கண்ணை. தலையாரி ஒரு பணங்காட்டு நரி. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சலை. ஐயா கோவச்சுக்காதீங்க. அழகு சிங்கம்ங்கிறது யாரு? ஆமாம், எங்கூர் பையன்தான். கருவாச்சி மகன்தான். கட்டைய மகன்னு சொன்னாங்களே. ஆமாம், அப்படியும் சொல்லலாம். எரிச்சலாக வந்துச்சு ஒரு சத்தம். சிறுக சிறுக அப்பப்போ அழகு சிங்கம் வாங்கின கடனுக்காக இந்த வீட்டை சோழமலை தேவருக்கு அவர் கிரயம் பண்ணி கொடுத்துட்டாரு. மீனாட்சி அம்மன் கோவிலில் கூட என் பேரில் இருக்குன்னு எந்த பிச்சைக்காரன்னு சொல்லிக்கிறலாம். ஆதாரம் இருக்காப்பா? சிந்துவம்பட்டியில் பதிஞ்ச பத்திரத்தோடு வந்திருக்கேன். படிக்கிறேன், கேளுங்க. பிரம்மதூத வருஷம் புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி பெரியகுளம் தாலுகா அன்னஞ்சி கிராம சொக்கத்தேவம்பட்டி காளியம்மன் கோவில் தெருவில் கதவு எண் 12இல் குடியிருக்கும் கட்டையத்தேவர் மகன் அழகு சிங்கமாகிய நான், மதுரை ஜில்லா உசிலம்பட்டி தாலுகா வாழந்தூர் கிராமம் குப்பனம்பட்டியில் குடியிருக்கும் பெரிய மாயத்தேவர் மகன் சோழமலை தேவருக்கு எழுதி கொடுத்த கிரயப்பத்திரம். என் வியாபாரத்துக்காகவும் சொந்த செலவுகள் மற்றும் சில்லறை கடன் தீர்ப்பதற்காகவும் தாங்களிடம் வாங்கிய மொத்த பணம் ரூபாய் 240க்காக எனக்கு பூர்வீக பாத்தியப்பட்ட நான் அனுபவித்து வரும் அடியிற்கண்ட வீட்டை நான் தங்கள் பெயருக்கு கிரயம் செய்து கொடுத்து விட்டேன். இது முதல் அடியிற்கண்ட வீட்டை தாங்களே சுதந்திரமாய் ஆண்டு அனுபவித்து கொள்வீர்களாகவும். தலையாரி படித்து முடித்ததும் ஒன்றும் பேசலை ஒருத்தரும். தரையோட சரிஞ்சு உரலை கட்டி பிடிச்சி தம்பாயம் இல்லாமல் கிடந்தவளை ஓடி வந்து தூக்குறாங்க கனகமும் பவளமும். நாளைக்கே காலி பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லலை. கெடு கேட்டால் கொடுக்க சொல்லி கிரையதாரர் உத்தரவு. பத்திரத்தை வாங்கி உத்து பார்த்து உண்மைதானன்னு சோதிச்சாக ஊர் பெருசுக. இது அழகு சிங்கம் கையெழுத்து தான்னு உறுதி செஞ்சான் கூட படித்த ஒருத்தன். வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் முடித்த பைய வீட்டையும் வித்துப்புட்டானேப்பா. கடைசி காலத்தில் ஆத்தாளுக்கு கஞ்சி ஊத்தலைனாலும் நெஞ்சில் ஏறி மிதிக்காமல் இருந்திருக்கலாம்ல. அதெல்லாம் காலி பண்ண முடியாது. வாங்கினவனையும் விற்றவனையும் வர சொல்லுங்கப்பா. 10 ரூபா பத்திரத்தில் பதிஞ்சதுக்கப்புறம் விடமாட்டேன் வீட்டன்னா விடுமா சட்டம்? சரி, கிடந்த ஊர் சேர்ந்து குமிஞ்சு போச்சு கருவாச்சி வீட்டு வாசல்ல. கருவாச்சி வீட்டை விட்டு வெளியேறப்படாதுன்னு ஒரு கூட்டமும், வேற வழி இல்லப்பா வெளியேறித்தான் ஆகணும்னு ஒரு கூட்டமும் முட்டி மோதி நிற்க டங்குன்னு எட்டு வச்சு கூட்டத்தை விலக்கி வாரா திம்ஸு.
அது வரைக்கும் மொசப்பிடிக்கிற நாய் காது மாதிரி விடச்சி நின்ன வாழந்தூர் தலையாரி அவளை கண்டதோ தண்ணி கலையிற நாய் மாதிரி நாக்கு தொங்கி போனான். எப்பா வாழந்தூர் தலையாரி, எந்த ஊர்க்காரன் எழுதி வாங்குறது எங்கக்கா விட்ட? என் மகன் வாங்கின கடனை நான் அடைச்சிட்றேன். உங்கள் சோளமலை தேவங்கிட்ட சொல்லி என் பேருக்கு எழுதி கொடுக்க சொல்லு. காலம் போகிற கடைசி வரைக்கும் என் வீட்டிலே இருந்துட்டு போகிறா எங்கள் அக்கா. கருவாச்சியை ஒரு கீழ்பார்வை பார்த்து உதடு கடிச்சு உசிப்பேத்துறா திம்ஸு. கொழுப்பெடுத்து நிற்கிறவளை குறு குருன்னு பார்த்தா கருவாச்சி. நீ குடியிருக்கிற வீடே உனக்கு நான் போட்ட மடிப்பிச்சை தானடி. கண்ணில் வந்து சொல்லுது திம்ஸு திமிரு. சுடுகாட்டில் போய் குடியிருப்பாளை தவிர நீ போட்ட பிச்சையில் எச்சி பொழப்பு பொழைக்க மாட்டேன்டி கருவாச்சி. அவன் நினைக்கிறது வரி வரியாக ஓடுது அவள் கண்ணு முழியில. குடத்தில் தண்ணி சுமந்து வந்த கொன்னவாயன் என்னமோ ஏதோன்னு பதறி கூட்டத்தை விளக்கி வீட்டுக்குள்ளே வந்தான். எந்திரிச்சா கருவாச்சி. புடுங்குனா கொன்னவாயன் கொண்டு வந்த குடத்தை. ஊத்துனா தண்ணியை தலைவலியா. சடசடையாக தண்ணி ஒழுக தலையாரியை பார்த்து கேட்குறான், கிரையம் வீட்டுக்கு மட்டுமா நாங்கள் ஆண்டு அனுபவித்த பொருள்களுக்கும் சேர்த்தா? வீட்டுக்கு மட்டும்தானத்தா. ஈரம் சொட்ட சொட்ட வீட்டுக்குள்ளே போனான். அம்மிக்கல், குழவி, அடுக்குப்பானை, அருவாமனை ஒவ்வொன்றா தூக்கி தெருவில் வச்சா. ஊரில் பாதி ஓன் அழுகுது. மாடுகளை கலத்தி வெளியேற்றுறா மகனே. ஒன்றும் புரியாமல் புத்தி மாறி போய் பசுமாடு கண்ணு ரெண்டையும் கையில் பிடிச்சி அழுது வாரான் கொன்னவாயன். ஓன் பொழப்பு இப்படி ஆகி போச்சேன்னு கத்தி குமிக்கிறாக கனகமும் பவளமும். மகனுக்கு வீட்டை காத்து கொடுக்கணும்னு சுடுகாட்டுக்கு ஓடி வந்து கொல்லி வச்சா கருவாச்சி. ஆத்தாளுக்கு உசுரோட கொல்லி வச்சுட்டானேப்பா ஓடிப்போன உதவாக்கற பைய. வாசப்படியை கடந்து போகிற பசுமாடு கத்துது. பாவம் கருவாச்சிக்கும் சேர்த்து. பகுதி 38. வீடு பறி போயிருச்சே, வெறும் சிறுக்கி ஆயிட்டமே. ஒண்ட இடமில்லையே, ஒதுங்க கூட குடிசு இல்லையே. இதுக்கு மேலே இம்சப்பட இன்னும் என் தலையில் என்னென்ன எழுதிருக்கியோ கடவுளேன்னு தலையை விரிச்சு போட்டு ஒப்பாரி வச்சு அழுது ஓஞ்சு போகலை கருவாச்சி. கனக வீட்டில் படுத்திருக்கிறவ மூட்டு வலையை பார்த்து முணங்கிக்கிட்டே இருக்கா. எத்தனை நாளைக்கு சோதிப்பியோ சோதிச்சுக்க சாமி. வீட்டை தானே பிடுங்கிக்கிட்ட, பிடுங்கிக்க. கோயில் இல்லாட்டி சாமி இல்லைன்னு போயிருமா? வீடு இல்லாட்டி நான் இல்லைன்னு போயிடுவேனா? வீடுனா என்ன? எல்லோரும் கடைசியாக விட்டுட்டு வெளியேற போகிற ஒரு இடம். உடம்ப காலி பண்ணிட்டு உசுரே போயிட போகுது ஒரு நாளைக்கு. ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போகிறப்ப மட்டும் மசமசன்னு அழுது ஏன் மண்டை காயணும்? இன்னொன்னும் புத்தியில் ஓங்கி உரைக்குது அவளுக்கு. பூமியைத்தான் மனுஷன் தன் பேரில் எழுதிக்கிறானே ஒழிய பூமி தன் மேலே மனுஷன் பேரை என்னைக்காச்சும் எழுதி வச்சிருக்கா? இதில் ஏன் வீடு ஏன் காடுங்கிறதெல்லாம் முதல் போட்டு வாங்கி வச்ச முட்டாள்தனமா இல்லையா? இப்போ நீ இருக்கிற வீடு கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்க ஒன்னதா? இல்லை 7 தலைமுறைக்கோ உனக்கோ உன் குடும்பத்துக்கோ இருக்க போகுதா? இது ஒரு சத்திரம். வந்து போகிற நாமெல்லாம் வழிபோக்கருக. சத்திரம் சொந்தமாகுமா சாலையில் போகிறவனுக்கு? வீடு மாறி வீடு போகிறப்ப அது நல்ல வீடு இது கெட்ட வீடுங்கிறாங்களே, நெசமா? எல்லா வீட்டுக்கு மேலேயும் மழை விழுந்திருக்கு. எல்லா வீட்டுக்கு கீழேயும் ஒரு பணம் கிடந்திருக்கு. வீடுகளில் நல்லது கெட்டது ஒன்னது என்னதுங்கிற வெறும் மனப்பரட்டு. ஊர் எல்லையில் மடமடன்னு குடிசை ஒன்று தயாராகுது கருவாச்சிக்கு. ஊரே ஒத்தாசை பண்ண குடிசை கட்டுறானையா கொன்னவாயன். ஊர் மந்தையில் எல்லா வீட்டு ஆளுகளுக்கும் சாணி கொட்ட இடம் ஒதுக்கியிருப்பாங்க. முக்கி முக்கி அளந்தாலும் 3 சென்ட் தான் இருக்கும். அது பரம்பரையாக அவங்களுக்கு பாத்தியப்பட்டது. அந்த மந்தையில் கருவாச்சிக்கு உண்டான சாணி குழியில் குடிசை போடுறதுன்னு முடிவாகி போச்சு. மம்மட்டி எடுத்தான் கொன்னவாயன். சரசரன்னு செடி செத்தையெல்லாம் செதுக்கி எரிஞ்சிட்டான். மம்மட்டி வச்சே சொரண்டி 16 முழ நீளத்தில் 10 அடி அகலத்தில் அரைச்சாம் பள்ளத்துக்கு அஸ்தவாரமும் தோண்டிப்புட்டான். சல்லிக்கல்லும் சரளுக்கல்லுமா போட்டு அதை நெப்பி கடப்பார கவுண்டர் கொடுத்த 4 குத்துக்கல்லை நட்டான் 4 மூலையிலையும். கனகமும் பவளமும் தண்ணி சமந்து ஊற்ற செம்மண்ணும் கிணத்து மண்ணுமா சேர்த்து மிதித்து சேறு குழைச்ச மண்ணை உருண்டை திரட்டி கனகம் பவளம் கையில் அவன் கொடுக்க காவக்கார சக்கரன் கோளாறு சொல்ல அத்திவாரத்து மேலே மண்ணு வைக்க மதில் ஏறுது சரசரன்னு. ஒரே நாளில் வச்சாச்சு 1.5 முழச்சவர். அந்த ஈரச்சவர் மேலே 3 விரல் கடைக்கு 1ங்கிற கணக்கில் அளந்தளந்து நட்டான் அழிஞ்சி குச்சிகளை. மறுநாளே தரைக்கு மண்ணடிச்சான். செம்மண் 3 வண்டி, கிணத்து மண் 10 வண்டி. கிணத்து மண் இருக்கே தரையில் ஈரந்தங்க விடாது. அதில் எறும்பு பூரான் பள்ளி இருந்து வாழ முடியாது. உருமா பெருமா தேவர்கிட்ட பூவரசங்கள் 2 வாங்கி முன்னுக்க 1 பின்னுக்க 1மா நட்டு மூங்கில் கம்புக 2 மாட்டினா மோட்டு வலைக்கு. கல்லுக்கால் மேலே பூவரசம் குச்சிகளை போட்டான் அட்டை வலைக்கு. பூவரசம் பாச்சும் ஆமணக்கம் பாச்சும் வகைக்கு 8 வாங்கி கைமரப்பா போட்டான் மேல் கூரைக்கு. இப்போ கைமரத்தில் கூற முடியணுமே, கயிற்றுக்கு எங்கே போகிறது?
கத்தாழையை அறுத்தான், நார் நாராக ஊச்சான், காய வச்சான் வெயில்ல, ஊற வச்சான் தண்ணியில். ஆனையே இழுத்தாலும் அறுக்க முடியாது, அப்பேற்பட்ட பழம் வந்துருச்சு கத்தாழங்கயிற்றுக்கு. கைமரங்க மேலே அழிஞ்சி குச்சியும் நொச்சி குச்சியுமா அடுக்கி வச்சு இறுக்கி முடிஞ்சிட்டான் கத்தாழங்கயிற்றுல. அது மேலே பரபரன்னு பரப்புனான் பனை ஓலையை. பனை ஓலைக்கு மேலே கடக்குன்னு அடுக்குனான் கம்பந்தட்டைகளை. ஆக்க கொடுத்து இழுத்து இறுக்கி முடி போட்டு இறக்கிட்டான். குடிசை கட்டியாச்சு. இப்போ கதவு சேர்க்கணுமே கதவு. 3 பூவரசங்கம்பு வச்சு வேப்பங்குச்சிகளை ஊடு குச்சிகளாக நெருக்கி அடித்து படபடன்னு உட்காந்து படல் பண்ணிவிட்டான். 3 நாளில் முடிஞ்சு போச்சு. அவன் நெஞ்சில் பரவுன சந்தோஷம் கூன் வரைக்கும் புகுந்து குறுகுறுங்குது. என்னைய வளர்த்த கூலிக்கு என்னால் ஆனது ஆத்தா. ஏதோ ஏழைக்கேத்த எள்ளுருண்டை. 10 அடி பின்னுக்கு வந்து குடிசையை அழகு பார்த்தான் கொன்னவாயன். பஞ்சவடியில் ராமனுக்கும் சீதைக்கும் கட்டி கொடுத்த குடிசையை லட்சுமணன் அழகு பார்த்தானோ இல்லையோ, கருவாச்சிக்கு கட்டி கொடுத்த குடிசையை கொன்னவாயன் கண்ணால் கண்டு குளிந்து போனான் குளிந்து. குடிசைக்கு குடி வந்த நாளே கண்ணை மூடினது உறங்கி போனா கருவாச்சி. மானம் இல்லாமல் இலவம் பஞ்சில் படுக்கிறத விட மானத்தோட ஈரத்தரையில் படுத்து கிடக்கிறது சுகமில்லையா? கோட்டைக்குள்ளே படுத்தும் உறக்கம் வராதவங்க இருக்காக, குடிசைக்குள்ளே படுத்தும் கொரட்டை விடுறவங்க இருக்காக. உறக்கத்தை அவள் கட்டி பிடிக்கிறதுக்கு முன்னே உறக்கம் அவளை கட்டி பிடிச்சி படுத்துடுச்சு. 4 வருஷமாகவே மழை இல்லை. காற்றுல ஈரம் செத்து போச்சு. வேப்ப மரத்து நிழலும் வெக்கை அடிக்குது. கரடுகளுக்கு மேய போன ஆடு மாடுக எங்களை ஏன் அலைய விடுறீங்க? போய் வர கூலிக்கே புள்ளி இல்லையேன்னு புலம்புதுக. வார மாதிரி இருக்கு, மழை வருதில்லை. என்னமோ கள்ளப்புருஷனுக்கு உண்டானது மாதிரி மேகத்தை களைச்சி விட்டுட்டு போயிடுது காற்று. குளத்து தண்ணி குடத்து தண்ணியாக போச்சு, கிணத்து தண்ணி சொம்பு தண்ணியாக போச்சு. காடு கரையெல்லாம் காஞ்சி கிடக்குது. அங்கே கரிச்சான் கத்தவும் இல்லை, காடை முட்டை வைக்கவும் இல்லை. வேலைக்கு போனால் தான் கஞ்சிங்கிற ஆளுகளுக்கு வேளா வேலைக்கு சாப்பாடு இல்லை. அந்த பஞ்சத்துலையும் தெம்போட தெரிஞ்சவ திம்சு ஒருத்தி தான். கையில் சில்லறை சத்தம், காலில் கொலுசு சத்தம். தெனா வெட்டா திரிகிறா. அவள் நினச்சதை நெருக்கி முடிச்சுப்புட்டா. வரவு செலவு அவ கையில், வட்டிவாசி அவ கையில். 10 நரி மூளையும் சரி, இவ ஒருத்தி மூளையும் சரி. சடையத்தேவர் 5-6 ஊரில் கொடுத்து வச்ச காசையெல்லாம் கழுத்தில் வேட்டி போட்டு கணக்காக வசூல் பண்ணிவிட்டா. அழகு சிங்கத்துக்கு இவ கொடுத்த காசை கடன்னு சொல்லி தான் அண்ணன் பேரில் வீட்டை எழுதி வாங்கினவளா இல்லையா? காடு கரைகளை விலை பேசிட்டா. இப்போ வீடுகளையும் விற்க பார்க்குறா. கரையாம்புத்துக்குள்ளே புகுந்த கருணாகம் அதை காட்டலைக்கு வித்துட்டு போகிற கதையாகி போச்சு. அதுக்கு தோதான் அது ஆம்பளை அதிகாரம் செத்து போன வீடாகி போச்சு. தொங்கி தொட்டிலாகி போன கயிற்றுக்கட்டில் தானும் ஒரு கயிறாக கிடக்காரு சடையத்தேவர். மூச்சு வந்து போகிறத வச்சு உசுரோட இருக்காருன்னு ஒரு ஊகம் பண்ணிக்கிறலாம். என்னைக்கு சாவி வாங்கினாலோ அன்னைக்கே சடையத்தேவன் பொழப்புக்கும் பூட்டு போட்டுட்டா திம்சு. கெடாக்கி தண்ணி வைக்கிறதில்ல இருக்கிற ஆசை, கிழவனுக்கு கஞ்சி வைக்கிறதில்ல இல்லை அவளுக்கு. சும்மா சொல்லக்கூடாது, நானாக கொல்ல மாட்டேன், தானாக சாகட்டும்னு விட்டுட்டா பெரிய மனசுக்காரி. கிழவன் கதை இதுனா கட்டையன் கதையே வேற. ஊராளுக அவனை பார்த்து 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நடமாட்டம் நின்று போச்சு. வீட்டுக்குள்ளே கூட கதவை சாத்திக்கிறானா, படுத்தே கிடக்கானா. நேக்கா மாதிரி இருந்த பையன் தார்குச்சியாக ஒடுங்கி போனானா. அண்ணந்தண்ணி மட்டும் உள்ளே போகுதான். சாராயத்தை நிறுத்தினா வெடன்னு விரல் நடுங்குதான். பச்சை மிளகாயை கடிச்சாலும் பச்சை மண்ணை திங்கிற மாதிரி இருக்கான். நாக்கு இருக்க நரம்பு செத்து போச்சான். 1க்கு 2க்கு போகிறது கூட உள்ளேயே வசதி பண்ணி கொடுத்துட்டாலாம் திம்சு. இது என்னப்பா இது கொடுமையாக இருக்குது? வீட்டுக்குள்ளேயே வெளிக்கு போகிற வீட்டில் லட்சுமி இருக்குமா? லட்சுமி மூக்கை பிடிச்சிக்கிட்டே பேசுகிறாக அம்பலக்கல்லில் ஆளுக. புருஷனையும் கிழவனையும் தூக்கி நெஞ்சில் சுமக்கிறாளே, புண்ணியவதி நல்லா இருக்கணும். இப்படியும் பேசிக்கிறாக பாவம் வினயமில்லாத பொம்பளைய. மன்னன் என்னைக்கு சாகிறது, தின்ன எப்போ காலியாகிறது? பொறுமை இல்லை. ஆரம்பிச்சிட்டா வியாபாரத்தை அவ. பின்னத்தேவம்பட்டி அருவாமுக்கன் அந்த சாரங்கத்தில் பெரிய ஆள். கட்ட பஞ்சாயத்து காரியக்காரன். ஆள் தாட்டியத்திலேயே துட்டு சம்பாரித்த ஆள். 5 ஆம்பளை பைய, 2 பொம்பளை புள்ள அந்த ஆளுக்கு. அடிக்கடி அடிதடி வந்துடும் அண்ணன் தம்பிகளுக்குள்ள. ஊருக்கு ஒரு பயலாக குடி வச்சாதான் இவனுங்க உசுரை காப்பாற்ற முடியும்னு முடிவு பண்ணிட்டான் அருவாமுக்கன். கருவாடு விற்க பூனை தேடிக்கிட்டு இருந்த பொம்பளைக்கு அகப்பட்டான். ஆள் சொல்லி விட்டுட்டான். 5-6 ஆளோட அவனும் வந்துட்டான். 2 வெடக்கோழியையும் ஒரு சேவலையும் ஒன்றா அடித்து போட்டு ஒரே சட்டியில் குழம்பு வச்சு அகப்பையை விட்டு அளாவி அள்ளி போட்டால் ஈரலும் கறியும் எலும்புமா. அருவாமுக்கன் எலும்பு கடிக்க இவ காது கடிக்கிறா. என்ன சொத்து விற்கிறதா இருந்தால் காலம் செழித்த காலத்தில் விற்றுப்படணும், வாங்கிறதா இருந்தால் கஞ்சிக்கு இல்லாத பஞ்ச காலத்தில் வாங்கணும். இது 10 ரூபா சொத்தை 1 ரூபாய்க்கு விற்கிற பஞ்ச காலம்னே. ஈனக்கிரயத்துக்கு எழுதித்தரேன், என்ன சொல்கிற? வீடு மட்டும் வாங்கி என்ன பண்ணுறது தங்கச்சி?
காடும் குடிப்பியா? பசுவை விற்கிறவ கண்ணுக்குட்டியை ஓட்டி விட மாட்டேனா? வாங்கிக்க. சட்டிக்குள்ளே கையை விட்டு 2-3 அவிச்ச முட்டையை அவள் அள்ளி வைக்க, அடுத்த வீட்டிலேருந்து ஒத்தாசைக்கு வந்த மூத்தாயி மக பயந்து வந்து அவள் காதுக்குள்ளே என்னமோ சொல்கிறா. சாப்பிடுங்க வாரேன்னு சாவகாசமாக எந்திரிச்சவ நிதானமாக இட்டு வச்சு உள் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா. வாயை திறந்த மேனிக்கு செத்து கிடக்காரு சடையத்தேவர். மூங்கி கம்பு விரைச்ச மாதிரி கிடக்கு முழு உடம்பும். உத்து பார்த்தா. ஒரு நிமிஷம் யோசிச்சான். வாய்க்கரிசி இல்லாத காலத்தில் வாயை திறந்து ஏன் கிடக்க? பொணத்தை வஞ்சா. 2 இத்த சாக்கை எடுத்து பொணத்தை பொத்துனா. கதவை பட்டும் படாமல் சாத்திட்டு வெளியே வந்துட்டான். வேறொன்றும் இல்லை, சோள முட்டை அவுந்து போச்சு, கோழி கொத்துறக்கூடாதுன்னு கோணி சாக்கை போட்டுட்டு வந்திருக்கேன், நீங்கள் தின்னுங்க. ஏன் பொண்டாட்டியும் குழம்பு வைக்கிறாளே போக்கத்த சிரிக்கி. இந்த ருசி வருமா? நீ அரைச்சி விட்ட மஞ்ச மிளகாப்பொடி மண்டக்குள்ளே போய் மசங்குதுல. ஊத்து தாயி ஊத்துன்னு உள்ளங்கையில் சாறு வாங்கி அவன் உருன்னு உறிஞ்சு குடிக்க அந்த பெருஞ்சத்தம் உள்ள சுற்றி புணத்து மேலே ஓட்டுன ஈய போன்னு விரட்டுது. விலைய சொல்லு தாயி, ஆடிக்களியை பத்திரம் முடிச்சுக்கிறலாம். வெத்தலையை போட்டு துப்பிட்டு சுண்ணாம்பை தூணில் தடவிட்டு ஏப்பம் விட்டுக்கிட்டே போயிட்டாக வந்தவுக. வழி அனுப்பி வச்சு வாசக்கதவை சாத்தி பதறாமல் உள்ளே போனா திம்ஸு. தனக்குன்னு துண்டை ஆக்கி வச்ச தலைக்கறியை எடுத்தா. சோத்துல போட்டு சொதன்னு பிணைஞ்சா. உருண்டை பிடிச்சா. வாய்க்குள்ளே பொத்துனாப்பில் போட்டு கண்ணை லேசாக மூடி நிதானமாக மென்று தின்னா. கறியில் இருந்த உரப்பை மூளைக்குள்ளே செலுத்தி முழுசாக அனுபவிச்சா. கோழி சட்டிக்குள்ளே கையை விட்டு அப்பப்போ கால் எலும்பும் கடிச்சிக்கிட்டான். கிழட்டு கோழி வேகலைன்னு கடவாய்ப்பல்லில் கடிச்சு இழுத்தா. தான் திண்ட எலும்பையும் எச்சி இலையில் போட்டு எடுத்தெறிஞ்சிட்டு வாய் கொப்பளிச்சு கை கால் கழுவி சீலையை அவுத்து செவைக்கு கட்டிக்கிட்டு ஒரு எட்டு உள்ளே போய் கண்ணாடியும் பார்த்துட்டு கதவு திறந்து வச்சா. உள்ளே வந்தா. பொணத்தை பொத்தின சாக்கை எடுத்து எறிஞ்சா. பெரிய மாமோ, எங்களை ஏச்சிட்டு போயிட்டீங்களேன்னு பெருங்கொடலை நெஞ்சுக்கேத்தி ஒரு பெருஞ்சத்தம் போட்டா பாருங்க, சடையத்தேவன் செத்து போயிட்டாருன்னு ஊருக்கே சங்கு ஊதி சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆடு கோழி செத்தாலும் ஓடி வந்து விசாரிக்கிற ஊருசனோ போனம் தூக்கட்டும் போவோம்னு பதறாமல் வருது. ஊரை காலி பண்ணிட்டு பல வீட்டு ஆளுக பஞ்சம் புழைக்க போயிட்டாக. எண்ணி 70 ஆள் தான் வந்திருக்கு இளவு வீட்டுக்கு. எப்பா, காலம் பஞ்ச காலமாக இருக்குது. காக்கா உட்கார மரம் இல்லை, கண்ணுக்குட்டி குடிக்க தண்ணியும் இல்லை. அதனால் கொட்டு வேணாம், கொலவை வேணாம், பட்டாசு வேணாம், பாட வேணாம், கட்டிலோட தூக்குங்கப்பா, காரியத்தை முடிச்சுப்பிட்டு வந்துடலாம். நியாயமான பேச்சுனாக எல்லாரும். பெத்த அப்பன் செத்து கிடக்கான், கதவை சாத்திட்டு படுத்து கிடக்கானே கட்டையன், கூப்பிடுங்கப்பா அவனை. வேணாமடா ஏலே, மப்பில் கிடக்கிறவன் நிற்க மாட்டான். அவங்க அப்பனை தூக்க 4 ஆள் போதும், அவனை தூக்க 8 ஆள் வேணும், விடுங்கடா. இடுகாட்டில் கட்டிலோட இறக்குனாக பணத்தை. 4 அடி குழி நல்லா தோண்டுங்கப்பா. நரி மண்ணை பறித்து ஈரலை பிடுங்கி திண்டாலும் தின்னுப்பிடும். ஆமாம், இருதயம் இல்லாத கிழவனுக்கு ஈரலாக இருக்க போகுது. 2 அடி குழி போதுமப்பா. காலில் ஊட்டின இடுகாட்டு புழுதிய கழுவ கூட தண்ணி இல்லை. ஆவாரங்குழியை பிடுங்கி அரைகுறையாக கால் தொடச்சிக்கிட்டாக. இடுகாட்டிலிருந்து திரும்பி வந்த பெருசுக 30 நாள் காரியம்னு தோட்டியை கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, திம்ஸு ஊர் மாடு மேய்க்கிறவனை உள்ளே கூட்டிகிட்டு போய் அருவாமுக்கனுக்கு தகவல் சொல்லிவிடுறா. துட்டு சேர்த்து வச்சுக்க சொல்லு அருவாமுக்கனை. கட்டைய வீடு, சடையத்தேவன் காடு, கருவாச்சி வீடு 3ம் பத்திரம் முடிக்கிறோம் 3 மாதத்தில். 3 மாதத்துக்கு மேலே கட்டையும் தாங்க மாட்டான். ஆள் அடியாகி போயிடுவாங்கிறது அவ கணக்கு. பகுதி 39. தாது வருஷ பஞ்சத்தில் சில்லாவே சீக்கில் விழுந்து போச்சு. ஐப்பசி மாத குளிர். ராத்திரி உறைஞ்சி போச்சு. ஊர் உறங்கி போச்சு. வெடங்குது உடம்பு. விரைச்சி போச்சு கை காலெல்லாம். வருஷம் குளிர் கூடுதா இல்லை வயசாக ஆக திரேகத்தில் ரத்தம் செத்து போகிறதால குளிர் கூடுதலாக உரைக்குதா? பழைய சீலைக்குள்ளே உடம்பை உருட்டி உள்ளே போட்டு அதுக்கு மேலே இத்த கம்பளியை பொத்தி படுத்திருந்தா கருவாச்சி. அவளை அறியாமல் கண்ணோரமாக உருண்டு திரண்டு உடஞ்சி ஒழுகுது கண்ணீர். சடையத்தேவர் பாவம், நல்லவரோ கெட்டவரோ. எனக்கு புருஷனாக வந்தவனை பெத்து கொடுத்த பெருசு இல்லையா? இலவுக்கு போக முடியாத பொழப்பாக்கி போச்சே என் பொழப்பு. கிழவன் பண்ணின கெடுதி மலை மாதிரி இருக்கு மனசுக்குள்ள. ஆனால் ஒரு சொட்டு கண்ணீர் இருக்கே, மலையை கூட இருந்த இடம் தெரியாமல் இழுத்தெறிஞ்சிட்டு போயிடுதே. என்னையை விட்டு எல்லாம் போயிருச்சு. அப்பம் போயிருச்சு, ஆத்தா போயிருச்சு, புருஷன் பிள்ளையும் இருந்தும் இல்லைன்னு போயிருச்சு, வீடு வாசம் போயிருச்சு. இந்த உசுறு மட்டும் போகாமல் ஏன் ஒட்டிக்கிட்டு இருக்கு? என் பிறவிக்குன்னு ஈசன் எழுதி வச்ச வேலை இன்னும் முடியலை போல இருக்கு. அது முடியாது போல இருக்கு ஏன் பொழப்பும். இந்த சாவுங்கிற கழுதை எங்கிட்டிருந்து வரும்? எப்போ வரும்? சாவு வந்தால் மூச்சு போயிருமா? இல்லை மூச்சு போனால் சாவு வந்துடுமா?
சும்மா சோதிச்சு பார்ப்போமா? செத்தவடம் தம் கட்டி நிறுத்து பார்த்தா சாவு வரல, மூச்சு தான் வந்துச்சு. ஓஹோ, பொழைக்கிறது லேசு, சாகிறது தான் கடுசோ. சிரிச்சுக்கிட்டே உறங்கிட்டான். நல்ல நடு சாமம். ஊர் ஒடுங்கிருச்சு. அறவைத்து தீனியோட ஆடு மாடும் அடங்கிருச்சு. ஒழுங்கா என்னைய உறங்க விடுங்கன்னு வேப்ப மரம் சொல்லுச்சோ என்னமோ. அதில் கூடு கட்டி இருந்த ஊர்க்குருவியும் கத்தி ஓஞ்சு போச்சு. கடைசியாக ஒரு குழப்பு குழச்சிட்டு இதுக்கு மேலே நம்ம கச்சேரி கேட்க நாதி இல்லைன்னு நாயும் தூங்கி போச்சு. நெஞ்சில் கட்டின கோலையும் தொண்டைக்குழியில் சிக்கின உசுரும் வெளியேற முடியாமல் இருமிக்கிட்டே கிடந்த சீக்காளிகளும் இன்னைக்கு இது போதும்னு இருமலை நிறுத்திக்கிட்டாக. அப்போ கருவாச்சிக்கு மட்டும் கேட்குது ஒரு சத்தம். குடிசுக்கு வெளியே படலோரமாக கல் மேலே காசு விழுந்த மாதிரி சுத்தமாக கேட்குது. யாத்தே பணியாரம் சுட்டுக்குடு, யாத்தே பணியாரம் சுட்டுக்குடு. பழகுன சத்தம், பாசமான சத்தம், நெஞ்சாங்குலையை பிடிச்சி இறுக்கி புளிகிற சத்தம். பசக்குன்னு எந்திரிச்சு உட்காந்தா கருவாச்சி. இத்த கம்பளியை தூக்கி எறிஞ்சா. படலை தள்ளி விசுக்குன்னு வெளியே வந்தா. சுற்றி முத்தையும் பார்த்தா. இருட்டை தவிர யாரையும் காணோம். கொன்னவாயை மட்டும்தான் வாசல்ல படுத்து கிடக்கான், சாக்கில் கட்டி வச்ச சுரக்கா மாதிரி. ஏலே கொன்னவாயா, எந்திர்றா, உன் தம்பி அழகு சிங்கம் கூப்பிட்டான்டா, எங்கிட்டு இருக்கான் பாடுறா. அலறியடிச்சு எந்திரிச்சு புத்தியில் ஒன்றும் பிடிபடாமல் வேட்டியை விட்டுட்டு சாக்கை கட்டிக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்டுமா உறங்கிட்டே ஓடுறான் கொன்னவாயன். காணாமே ஆத்தா. இல்லையே. ஏலே கண்ணை திறந்து பாடுறா, என்னை வந்து கூப்பிட்டான்டா என் புள்ள. பணியாரம் கேட்டான்டா பாவி பைய, நல்லா பாடுறா. குடிசைய 3 சுற்றி வந்தான் கொன்னவாயன். கருவேல மரத்தில் கட்டி கிடக்கிற பசுமாட்டுக்குள்ளேயும் போய் பார்த்துட்டு வந்துட்டான். உனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா? போய் படு ஆத்தா. கெனா கண்டனா, என் பிள்ளை வரலையா? கண்கட்டி வித்தையா, குரளி வேலையா? ஆள் வராமல் பேச்சு மட்டும் வருமா? புத்திக்குள்ளே புழுவா குடையுது கருவாச்சிக்கு. படங்குதுன்னு பால் கொடுத்து வத்தி போன பழைய முளை. என் பிள்ளைய பார்க்கணும். எத்தனையோ வருஷமாச்சு அவன் என்னையை விட்டு போய் பிள்ளைய பார்க்கணும். அன்னைக்கு வரைக்கும் பொத்தி வச்சிருந்த பாசம் பொத்துக்கிட்ட ஊற்றவும் தேஞ்சு கிடந்த திரேகத்துக்குள்ளே ஒரு தெம்பு வந்துருச்சு. எப்படியும் பார்த்தாகணும் என் பிள்ளைய. வேர் பிடிச்ச நாற்று தலையை தூக்கி நிற்கிற மாதிரி விழுந்து கிடந்த மனசு எந்திரிச்சிருச்சு. வெறுங்கையோடையா போகிறது வீட்டுக்கு? மருமக இருக்கா, 2 பக்கிகளை வேற பெற்று வச்சிருக்கானா. நஞ்சு போன துணிகளையாச்சும் மஞ்சப்பையில் புதுசுன்னு பிடிச்சி போகணும். நமத்து போன பலகாரம் 2 கையில் பிடிச்சி போகணும். அதுக்கு துட்டு வேணுமே, துட்டு சேர்க்குற ஆசை சிக்கு பிடிச்சி ஆட்டுதே பாவம் அவளை. எங்கிட்டு சேர்க்கறது துட்டு? காஞ்சு கருவாடாக கிடக்கு ஊர். மனுஷங்களையும் மரமட்டைகளையும் திண்டு முழுங்கி பசியாறிக்கிட்டு இருக்கு பஞ்சம். முந்தி மாதிரி ஓடி ஆடி வேலை செய்ய முடியல. உட்கார்ந்து செய்கிற வேலையாக பார்த்தா புளியம்பழம் தட்டுனா. துவரங்குச்சியை எடுத்து பொழுதுக்கும் புளியம்பழம் தட்டி அன்னாடம் 1/4 ரூபா சேர்த்தான். புளியம்பழ ஓடு மிச்சம், அதை எருவு தட்டை எடுத்துக்கிட்டான். புளிய விதையும் மிச்சம், கஞ்சி இல்லாத பிள்ளைகளுக்கு அதை அவிச்சும் கொடுத்துக்கிட்டான். இந்தான்னு இழுத்து பிடிச்சி 9 ரூபா சேர்த்துட்டான். கல் உடைக்க போனால் கரட்டுக்கு. கனகம் பவளமும் அவளுக்கு சுத்தியல் ஒன்று வாங்கி கொடுத்தாக சொந்தத்துக்கு. 3 நாள் கல்லுடைக்க வரலை. கல்லுடைக்கிறேன்னு விரலில் நச்சுன்னு போட்டு நகத்தை பேத்துக்கிட்டான். அடிபட்டா. நீங்களும் நானும் என்னாம்போம், அம்மாம்போம் இல்லை ஐயாம்போம். அவள் அழகு சிங்கம்னா. கருவிலிருந்து பிள்ளை வெளியே வந்து பல வருஷமாச்சு. ஆனால் நெஞ்சை விட்டு இறங்கலை. அடுத்த 1 மாதத்தில் இன்னொரு 10 ரூபா சேர்த்துட்டான். மொத்தம் 19 இருக்கு பையில். நாளைக்கு மகன் வீட்டுக்கு போகிறதா முடிவு பண்ணிட்டான். மகனுக்கு பணியாரம் சுட்டெடுத்தா பாருங்க. தலைக்கு வேப்பெண்ணை வைக்கவே வக்கில்லாமல் கிடக்கிறவ மகனுக்குன்னதும் பசு நெய்யில் குளிப்பாட்டுறா பணியாரத்தை. ஏலமும் சுக்கும் போட்டு கருப்பட்டி பாலை காய்ச்சி எடுத்தா. ஈயச்சட்டியில் பணியாரத்தை நெப்பி கருப்பட்டி பாலை ஊற்றி ஊற வச்சா. விடிய தோளில் ஒரு கோழி, கையில் ஒரு வாளி பிடிச்சி நடந்துட்டா பொடி நடையா. ஆண்டிப்பட்டி சந்தைக்கு வந்தா. மகனுக்கு ஒரு வெள்ளை வேட்டி, மஞ்ச சட்டை. கோவம்பழ நிறத்தில் மருமகளுக்கு ஒரு சீலை. சட்டிப்பானை நிறத்தில் பேரனுக்கு ஒரு சட்டை. வெள்ளாவியில் இல்லை, தீயில் வச்சாலும் நிறம் மாறாத மாதிரி பச்சை பசேல்னு பேத்திக்கு ஒரு பாவாடை. மொத்தம் 3 காலாச்சு. விசாரித்து கார் ஏறிட்டான். திருமங்கல விளக்கு வந்தா சொல்லுங்கன்னு ஒருத்தரை நம்பாமல் 5-6 பேருக்கு சொல்லி வச்சான். திருமங்கல விளக்கில் இறங்கி மேனியெல்லாம் சுமந்து மனசெல்லாம் பாசம் சுமந்து கள்ளி கட்டாப்பு வழி ஒத்தையடி பாதை பிடிச்சி ஒத்தையில் போகிறாயா கருவாச்சி. இன்னும் 1 கல்ல தொலைவு தான் இருக்குது என் உசுரை பார்க்க. வாரண்டா மகனே வாரேன். இந்தா வந்துட்டேன். ஒரு புது விருந்தாளு வருது. கரனை கத்தி ஊருக்குள்ள தகவல் சொல்லுது வாகமரத்து காக்கா. ஓட கடந்து மேடேற
கொடிக்கள்ளி புதரோரம் கொட்டி வச்ச சாம்பமேட்டில் ஆடாமல் அசையாமல் ஒன்று உருன்னு பார்த்துக்கிட்டே கழுதைக்கு 2 நிற்கிதுக காது வடைக்க. புங்க மரத்தடியில் லாடம் அடிக்க மாட்டை தரையில் சாட்டிக்கிட்டு இருந்தாக 2-3 ஆளுக. ஐயா, இங்கே அழகு சிங்கம் வீடு எது? மேற்க சொக்கத்தேவி பட்டிக்காரன். இந்த ஊரில் கல்யாணம் பண்ணவன். சோழமலத்தேவர் மருமகன். கருவாச்சியை ஏற இறங்க பார்த்துட்டு வாயில் போட்டிருந்த வெத்தலையை முழுங்காமல் துப்பாமல் கொலங்கொலங்கிற தமிழில் வழிகாட்டுனா ஒருத்தன். நடந்தா தோளில் தொங்குற கோழி மாதிரியே சிறகு தூக்குது மனசு. இந்தா இருக்க அரச மரம், அந்தா தெரியுது தண்ணி கிணறு, அந்தா தெரியுதுல வெள்ளாட்டங்குட்டி கட்டி கிடக்கிற வேப்ப மரம். அந்த தின்ன வீடாய் எம்மகன் வீடு. படக்குன்னு நெஞ்சு துடிக்க படியேறி உள்ளே போனான். உள்வீட்டு தாவாரத்தில் திருகையில் கேப்பை திரிச்சிக்கிட்டு இருந்தா ஒருத்தி. அட்டத்தில் பார்த்தா வத்தி போன திம்சு மாரதியே இருந்தா. அவ தான் மருமகளோ. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் இடது பக்கம் இருந்து உள்திண்ணையில் தக்கரி பிக்கருன்னு உளறிக்கிட்டு ஒரு உருவம் உட்காந்துருக்கு. உடம்பு சிரித்து போனதில் மண்டை பெருத்து போச்சு அந்த உருவத்துக்கு. ஒரு காலத்தில் நாங்களும் இங்கே இருந்தமாக்கும்னு சொல்கிறதுக்கு 2-3 முடியும் மிச்சம் இருந்துச்சு தலையில். ஒளியிக்கிட்டே இருக்கு வாயில் எச்சி. பொணத்துக்கு கண் திறந்த மாதிரி ஒரு பார்வை. சுட்ட கோழி மாதிரி விரைச்சி விளங்காமல் கிடக்கிற காலில் சங்கிலி கட்டி வச்சுருந்தாக தூணில். இவளை பார்த்து அது ஈன்னு இழிக்கவும் பயந்து ஓடி ஒதுங்கி உள்ளே போயிட்டா கருவாச்சி. பத்தாத விறகடுப்பில் சீமத்தண்ணி ஊற்றி பற்ற வச்சுக்கிட்டு இருந்தா ஒரு கிழவி. அவ தான் சம்மந்தக்காரியாக இருக்கும். கம்பிக்கட்டில் துப்பட்டி பொத்தி படுத்திருந்தான். ஒரு பக்கம் இழுத்த மூஞ்சியோட ஒரு கிழவன். மகனுக்கு மாமனார் போல இருக்கு திம்ஸு அண்ணன். உள்தாவரத்தில் போய் இவை எல்லாத்தையும் இறக்கி வைக்கிற வரைக்கும் இவளை ஒருத்தரும் பார்க்கல. கெக்கன்னு கொண்டு வந்த கோழி சொல்லிருச்சு வந்திருக்கிறவ வரவ. திரும்பி பார்த்த தாயும் மகளும் திகச்சு போனாக. யார் காட்டு சிரிக்கி இவ வீட்டுக்குள்ளே வந்திருக்கா? உங்கள் சம்பந்தக்காரி தான் வந்திருக்கேன், சம்பந்தக்காரி. இத்தனை வருஷம் கழித்து வந்திருக்காளேன்னு இலக்காரமாக பார்க்காதியாத்தான். இப்போ தான் பார்க்கணும்னு எழுதிருச்சு ஈசையன் தலையில். நீ தான் என் மருமகளா? வா தாயி வா. இவளே தேடி போய் அவள் தலையை தடவுனா. அவள் தலையை இழுத்துக்கிட்டா. முந்தானை எடுத்து கண்ணை தொடச்சிக்கிட்டே இந்தா மருமகளேன்னு எடுத்து கொடுத்தா துணிமணியை. அவள் வாங்கலை, இவ வச்சிட்டான். பணியார வாளியை எடுத்து நீட்டினா சம்மந்திக்காரிக்கிட்ட. அவள் இடது கையில் வாங்கி அங்கனையே வச்சுட்டு அங்கிட்டு போயிட்டான். வெளியே விளையாட போயிருந்த பேரனும் பேத்தியும் காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டே உள்ளே வரவும் தடார்னு அதுக்கு மேலே தட்டை தூக்கி எறிஞ்சான் திண்ணையில் இருந்த கிறுக்கன். பேத்தி வீல்னு கத்தி கதறவும் ஓடி போய் பேத்தியை கையடங்காமல் அள்ளிக்கிட்டான் கருவாச்சி. இந்த குரங்கு எதுக்கு இங்கே கட்டி வச்சிருக்காகன்னு திட்டிக்கிட்டே பேரம்பேத்திக்கு புது சட்டையை போட்டு அழுகை அமர்த்தி அழகு பார்க்குறான். உன் பேர் என்ன தங்கம்? நான் தான் உன் அப்பத்தான். எங்க உன் பேர் சொல்லு. புளிச்ச தண்ணி செம்ப கொண்டு வந்து படீர்னு அவள் அட்டத்தில் வச்சுட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டா சம்மந்திக்காரி. மகன் வீட்டு புளிச்ச தண்ணி ஆசையாக தூக்கி குடித்தான் ஆத்தா. பிள்ளைகளை அவள் இடுப்பு குடம் மாதிரி இறுக்கி பிடிக்கிறான். அதுக எண்ணெய் குடம் மாதிரி வழுக்குதுக. எம்மா தாயி, என் மகன் அழகு சிங்கம் எப்போ வருவானத்தா? பொம்பளைங்க 2 பேரும் ஒரு பேச்சும் பேசலை. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காக. கட்டிலில் கிடக்கிற பெருசு அணைத்திக்கிட்டே கிடக்கு. பிள்ளை வரட்டும், கண்ணை கொண்டு பார்த்துட்டு போயிடுவோம்னு காத்திருக்கா கருவாச்சி. பணியாரத்தை பிச்சு ஊட்டி விடவும் 1 வாய் 2 வாய் தின்னுரிச்சு பேரம்பேத்திக. மக்கா, உங்கள் அப்பன் ஊட்டி வளர்த்த கையுது. உங்களுக்கு 1 வாய் ஊட்டி விட விதி இல்லாமல் போச்சே. குலுங்கி அழுகிறா கருவாச்சி. காலில் கயிறு கட்டி அவள் கொண்டு வந்த வெடக்கோழி தவ்வி திண்ணையில் இருந்த கிறுக்கமடியில் போய் விழுந்து போச்சு. அவன் ஒரு காலில் கோழியை மிதிச்சுக்கிட்டு இன்னொரு கையில் இழுத்து இணுங்க பார்க்குறா ரெக்கைய. சாவு கத்துது கோழி. அடுப்பூதிக்கிட்டு இருந்த மருமக ஊது குச்சியோடு போய் அவன் தலையில் ஓங்கி ஒரு போடு போட்டு வீடு கோழின்னு விடுதலை பண்ணிட்டு வாரா. அடி வாங்கின கிறுக்கன் ஊன்னு அழுதிட்டு அவன் அங்கிட்டு போனதும் ஈன்னு சிரிக்கிறான். யாத்தா, நான் பொழுதிருக்க ஊரு போய் சேரணுமாத்தா? எங்கே போயிருக்கா என் மகன்? எப்போ வருவான் சொல்லு. அது வரைக்கும் ஒன்றும் பேசாத மருமக ஊசி பட்டாசு வெடிச்சிட்டா. ஏ கிளவி, ஓ மகனுக்கு தான் உன்னை அடையாளம் தெரியாது, உனக்குமா உன் மகனை அடையாளம் தெரியல? அந்தா திண்ணையில் கட்டி கிடக்குல தேவாங்கு, அதுதான் உன் மகன். கஞ்சா குடிச்சு மதிமயங்கி மூளை கெட்டு போய் ஒரு மூளையில் கிடக்கு. போய் பார்த்துட்டு போ உன் அழகு பெத்த மகன் அழகு சிங்கத்தை. இடி விழுந்த மாதிரி நெஞ்சில் அடித்து எந்திரிச்சா கருவாச்சி. ஓடி போய் கிறுக்கனை உத்து பார்க்குறான். இவனா என் பிள்ளை? இவனா என் வகுத்தில் நான் சுமந்த வருஷ நாட்டை வேங்க? கண் சிமிட்டாமல் பார்க்குறான். காதில் மூக்கில் மட்டும் இத்தினோண்டு இருக்குது அழகு சிங்கருங்கிற அடையாளம். நான் பெத்த மகனேன்னு விழுந்து கட்டி பிடிச்சி அழுதவ தான். இவன் அழுதுகிட்டே இருக்கா, அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். கண்ணீராக ஒழுகுது இவளுக்கு, எச்சியாக ஒழுகுது அவனுக்கு.
2 கையிலையும் இறுக்கி குரங்கு பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டான் ஆத்தா குடுமிய. நீயாடா என் பிள்ளை, என் பிள்ளை நீயாடா, உன்னைய பார்க்காம நான் செத்திருக்கணுமடா, இல்லை நான் வரும் முன்னே நீ செத்திருக்கணுமடா. குழியில் தீ பிடிக்க கத்துறா கருவாச்சி. கும்மி கலங்கி நிற்கிது குப்பம்பட்டியே. களீர்னு கழுத்து மணி சிலும்ப தலையை தூக்கி பார்க்குது ஊர் எல்லையில் லாடம் அடிக்க படுக்க போட்ட மாடு. பகுதி 40. மனுஷனுக்கும் பூமிக்கும் ஒரே மாதிரி தான் விதிச்சிருக்கு விதி. 3 தலைமுறையாக வாழ்ந்தவனும் இல்லை, 3 தலைமுறையாக கெட்டலைஞ்சு போனவனும் இல்லை. இதுதான் நம்ம ஊரில் மனுஷனுக்கு பரம்பரையாக விதித்த விதி. கிட்டத்தட்ட பூமிக்கும் இதே விதி தான் விதிச்சிருக்கு பாருங்க. 60 வருஷம் அடிமாண்ட பூமியும் இல்லை, 60 வருஷம் அரசாண்ட பூமியும் இல்லை. 100 வருஷத்துக்கு ஒரு பஞ்சம் வந்து பூமியை பிச்சு தின்னுபிட்டு எலும்பு கூட்டம் மட்டும் எரிஞ்சிட்டு போயிடுது. 5-6 வருஷமாக ஆகாயத்திலேருந்து ஒரு சொட்டு விழுகலை பூமியில். எந்த பஞ்சத்துக்கும் தாக்கு பிடிச்சி பச்சை பசேல்னு இருக்கும் கள்ளி மரம் ஒன்று மட்டும். இப்போ காட்டில் அந்த கள்ளியும் செத்து போச்சு, கத்தாலையும் கருகி போச்சு. பிச்சைக்காரன் வீட்டுக்கு வெறுங்கையோட வர விருந்தாளி மாதிரி வந்துட்டு போகுது மேகம். ஆனால் அண்ணாந்து பார்க்குறவன் நெத்தியில் ஒத்த சொட்டு விழுகணுமே, விழுகலை. மலடி கிளவியாகி போன கதையாகி போச்சு மேகக்கதை. முதல்ல உசுர்வத்தி போனது ஊருணி தான். உடச்சி அடுக்கி வச்ச ஓட்டாஞ்சட்டி சில்லுக மாதிரி வெடிச்சு விரிசல் கண்டு நிற்கிது ஊருணி வண்டல். ஈரப்பசை இல்லைங்கவும் ஓடி போக நாங்கள் ஒன்றும் கொக்கு நாரகை இல்லை, பிறந்த மண்ணிலையே செத்து கிடக்கும் பார்த்துக்கங்கன்னு அங்கங்கே அடையாளம் காட்டி சொல்லுதுக நத்தக்கூடுகளும் நண்டு ஓடுகளும். தோட்டம் துறவுக அருள் மாதிரி நிற்குதுக. யானை புதைக்க விட்டுன குழி மாதிரி கிடக்குதுக கிணறுக. கிணறு வெட்டின அன்னைக்கு மேட்டில் கூச்ச மண் காற்றுல சரசரன்னு சரிஞ்சு கிணத்துக்குள்ளே விழுந்ததில் இருந்த ஈரப்பசையும் இல்லைன்னு போயிருச்சு. கமலக்காலு உருளைக்கட்டை 2ஐயும் வெட்டி விறகரிக்கிறாக சம்சாரிக. குடி தண்ணி கிணத்துல அடபட்டு போச்சு ஊத்துக்கண்ணு. எதிரி செத்த வீட்டுக்கு இலவுக்கு போனால் வம்படியாக வரும் பாருங்க கண்ணீர். அப்படி கல்லை கசையுது கிணத்து தண்ணி. மனுஷன் குடிக்கிற தண்ணிக்கே இந்த பாடுனா ஆடு மாடுக என்ன செய்யும் பாவம். செத்தாலும் செத்துருவோம், தோல் விளக்காச்சும் எங்களை வித்துருங்கன்னு சொல்லுதுக மாடுக. எங்களை உரிச்சாலும் செத்து போவோம், உரிக்காட்டியும் செத்து போவோன்னு கண்ணில் உசுரை ஒழுக விட்டு அப்ராணியாக பார்க்குதுக ஆடுக. குக்குநோவு வந்து குன்னி செத்த கோழியெல்லாம் குப்பைக்கில்ல புதைச்சி குழியை மூடுறாக. 5-6 மாதமாச்சு அந்த ஊரில் காக்காயை பார்த்து. எச்சி சோறும் தண்ணியும் இல்லாத ஊருக்கு காக்கா வருமா? காக்கா கத்துனா அந்த வீட்டுக்கு விருந்தாளு வருங்கிறது ஐதீகம். காக்காயே வராத ஊருக்கு எங்கிட்டிருந்து வர்றது விருந்தாளு? மண்டை வால் 2 தவிர அடையாளம் காக்க முடியாமல் நீத்து போய் திரியுதுக நாய்க. இந்த பஞ்சத்தில் தாக்கு பிடிச்சி நிற்கிறது கொடிக்கல்லியும் கழுதைகளும் தான். மனுஷங்க படுற பாட்டை நினச்சாலே நெஞ்சாங்குழியில் சாவு வந்து நிமிண்டுது. தலைக்கு எண்ணெய் இல்லை, வீட்டில் தானியமும் இல்லை, கூலி வேலைக்கு போகவும் கொடுப்பினம் இல்லை, மழை தண்ணி இல்லாமல் சில்லாவே சீக்கா கிடக்கு. பச்சை தண்ணி மோந்து கொடுக்க எந்த ஊர்லேயும் ஆள் இல்லை. எரியிற காட்டில் எங்கே போய் ஒதுங்குறது ஈ? அரிசி சோத்துலேருந்து இருங்கச்சோளத்துக்கு இறங்கி இருங்கச்சோளத்துலேருந்து சாமசோத்துக்கு மாறி சாமசோத்துலேருந்து கேப்பக்களிக்கு சுருங்கி எப்போவோ உழுத புழுதியில் இப்போ கோரக்கிழங்கு தேடி எழுது ஊரு சனம். பிறக்கி வந்த கோரக்கிழங்க வாசலில் போட்டு தலப்பாகையை வச்சு நசன்னு நசுக்கி பருப்பாக இருக்கிற பச்சை கிழங்க உண்டு பசியாறது ஊர். அகமலை, பண்ணக்காடு, மூணாறு, தாண்டிக்குடின்னு பஞ்சம் பிழைக்க போயிருச்சு பல குடும்பங்க. விட்டா ஊரே சுத்த சுடுகாடு ஆகிரும் போல இருக்கு. கனகம், பவளம், வைத்தியச்சி, உருமா பெருமா தேவர், காவக்கார சக்கண்ணை, கடப்பார கவுண்டரு, நாயக்கரு எல்லாரையும் ஒன்று கூட்டி உட்கார வச்சா கருவாச்சி. எப்பா பொழைக்க தெம்புள்ள சனம் போயிருச்சு ஊரை விட்டு. கிழடு கெட்டைகளும் நண்டாஞ்சுண்டானும் தான் உசுரை கையில் பிடிச்சி உட்கார்ந்துருக்கு ஊருக்குள்ளே. இருக்கிற ஆளுக பொழைக்க வழியை பார்ப்போம். பொழைச்சா ஒரே ஊரில் எல்லாரும் ஒன்றா பொழைப்போம், செத்தா ஒரே குழியில் எல்லாரும் ஒன்றா சாவோம். எத்தா கருவாச்சி, என்ன இருக்குது எங்களுக்கும்? இடுப்பு செத்து போன கிழடு கெட்டாகி போனோம் நாங்கள். சொல்லு என்ன செய்யலாம்? உருமா பெருமா தேவர் பல்லு போன வார்த்தையாக பேசுகிறாரு. முதல்ல மலைக்கு ஒரு வழி பண்ணணுமப்பா, பெருமூச்சு விட்டார் கடப்பார கவுண்டரு. மலைக்கு எங்கிட்ட வழி பண்ணுறது? நாயக்கரு சலிச்சுக்கிட்டாரு. கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா எப்போவும் மழை வருங்கிறாக ஏடு படித்தவுக. பெரும்பொக்கா ஒரு பேச்சு பேசிவிட்டா வைத்தியச்சி. கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மழை வராது, இன்னொரு கழுதை குட்டி தான் வரும். பேசாமல் இரு அத்தா. சாக போகிற உசுர்களுக்கு கஞ்சிக்கும் தண்ணிக்கும் வழி பண்ணுவியா? அதை விட்டுப்புட்டு வைத்தியச்சியை வாயடைச்சு புட்டா கருவாச்சி. ஆளுக்கு ஒரு கோளாறு சொல்லி சட்டுன்னு முடிவெடுத்தாக.
ஏலே கொன்னவாயா, இளந்தாரி பயகளா சேர்ந்து கத்தாழங்கிழங்கு வெட்டிட்டு வாங்கப்பா ஓடையில். நானும் பொம்பளைகளும் பளிங்காம்பார கல்லுக்குழியில் போய் ஊர் குடிக்க தண்ணி கொண்டாந்துடுறோம். ஆளுக்கு ஒரு பானை சட்டி மொடாவை தூக்கிட்டு பளிங்காம்பாரை தேடி போகிறாக கருவாச்சியும் பொம்பளைகளும். வெயில் வெக்க தாங்காமல் காற்று செத்து கிடக்கிற கரட்டு வழி. ஊருக்கு குடிதண்ணி எடுக்க போன பொம்பளைக பளிங்காம்பாறையில் கிடந்த தண்ணியை கண்டதும் பயந்து போனாக. எரும சாணியை கரைச்சி விட்டது மாதிரி பசேல்னு கிடக்கு பச்சை தண்ணி. தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்கப்படாதுன்னு சொல்லும்படி எங்கள் ஆத்தா. வடிகட்டி பிடிச்சிட்டு போயிடுவோம் வாங்க. ஒத்த ஒத்த காலாக எடுத்து வச்சு பள்ளத்தில் பதறாமல் இறங்கி 2 கையிலையும் தண்ணியை ஆசையாக அள்ளுனா கருவாச்சி. அள்ளி பார்த்தா தண்ணியில் என்னென்னமோ மிதக்குது. தண்ணி ஒழுகவும் உத்து பார்த்தா 2 கையிலையும் சடசடையாக ஒட்டிக்கிட்டு நெளின்னு நெய்துக புழுவுக. யாத்தேன்னு அலறி 2 கையையும் உதறினாலும் போக மாட்டேங்குதுக புழுவுக. தண்ணி தேங்குற இடத்துக்கு புழு வந்து சேர்ந்துச்சா இல்லை புழுவு கிடந்த பள்ளத்துக்கு தண்ணி வந்து சேர்ந்துச்சான்னு கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு அடையாக அப்பி கிடக்கு தண்ணியும் புழுவும். வந்தது வந்தாச்சு. வெறுங்குடத்தோடையா போகிறது? ஊரே உள்நாக்கு ஒட்டி கிடக்கே. பாறை பள்ளத்தில் நின்னவ அண்ணாந்து பார்த்தா ராசாமக தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு காத்தாட காய வைக்கிற மாதிரி கொடியோடி படந்து நிற்கிது ஒரு கொடிக்கள்ளி. வயசாச்சில் ஏற முடியலை. இடுப்பை பிடிச்சி இந்தான்னு மேலே வந்து 5-6 கொடிக்கல்லியை பால் ஒழுக இழுங்கினா. கொண்டு வந்த கொடிக்கல்லியை தண்ணியில் போட்டா. பால் காட்டத்துக்கும் அதுக்கும் ஒட்டி கிடந்த புழுவுக ஓடி ஓடி ஒதுங்குதுக. கொடிக்கல்லி விழுந்த பாகத்துக்கு இப்போ புழுவில்லாமல் இருக்கு தண்ணி. இடுப்பு சிலையை அவுத்து முந்தானையை வீசி எறிஞ்சா தண்ணியில். இப்போ சீலை சல்லடையாகி போச்சு. எல்லா மொடாவுலையும் குடத்துலையும் நப்பிக்கிட்டு இறங்கி வராக பொம்பளைங்க. இவங்க தண்ணி சுமந்து ஊருக்குள்ள நுழைய கத்தாழங்கிழங்க வெட்டி கையில் பிடிச்சி நிற்கிறான் கொன்னவாயன். தண்ணியில் உப்பு போட்டு ஊற வச்சா கிழங்க. கள்ளியும் கத்தாழை மட்டையும் புளியும் போட்டு அடுப்பெரிச்சா. கொலைய அவிச்சா. அருவாளை எடுத்து சின்னதாக வகுந்து தின்னுங்க மக்கா தின்னுங்கன்னு வந்த சனம் போன சனத்தையெல்லாம் கூப்பிட்டு கொடுத்தா. ஆணும் பெண்ணும் அம்புட்ட சனமும் கையெடுத்து கும்பிடுதுக கருவாச்சிய. மொடா தண்ணியை கொதிக்க வச்சு குளிர வச்சு தண்ணி பந்தலும் போட்டுவிட்டா ஊர் மந்தையில். இந்த மகராசிக்காகவாவது மழை பெஞ்சா என்னன்னு கண்ணை மூடி யோசிக்குது மேகக்கூட்டம். திம்ஸு ஊரை விட்டு போயிட்டாலாம். விடிஞ்சு இதே பேச்சாயிருக்கு வீட்டுக்கு. தெருவில் கைத்து கட்டில் போட்டு படுத்திருந்த கிழவன் சொல்கிறாரு. தலைக்கோழி கூப்பிட 2 வண்டிக வந்துச்சு ஊருக்குள்ளே. ஒரு வண்டி கட்டை வண்டி, இன்னொன்று வில்வண்டி. அண்டா குண்டா அம்மிக்கல் சாமா சட்டெல்லாம் கட்டை வண்டியில் போச்சு. பொட்டி படுக்க தலகாணியோட வில்வண்டியில் ஏறி போனால் திம்ஸு. சத்தில்லாத நாய்க 2 குலைக்க தெரியாமல் குலைச்சிக்கிட்டே வண்டியை தொடுத்து போச்சுக. அப்புறம் படுத்துக்கிச்சுக பாதியிலேயே. திம்ஸு மட்டும்தான் போனாலா கட்டையனையும் கையோட கூட்டிகிட்டு போயிட்டாளா? நீ வேற. குரங்க மடியில் கட்டிக்கிட்டா அவள் கூத்தும் பார்க்க போவா. இத்த முறம் பிஞ்ச பிரம்பு கூட கட்டையன் இந்த 3 மட்டும் வீட்டில் விட்டுட்டு வெளியேறிட்டாப்பா. பின்னத்தேவம்பட்டி அருவா முக்கனுக்கு வீட்டை விட்டு புட்டாளே. வெள்ளிக்கிழமைக்குள்ளே வெளியேறிக்கன்னு கெடு வச்சுட்டானா அந்த கெட்ட சாதி பைய. அப்பவும் வெளியே வராமல் உள்ளேயே கிடந்திருக்கான் கட்டையன். அருவா முக்கில் கதவுல கொத்தி சொல்லிட்டு போயிட்டானான் வெளியேறிக்க வெள்ளிக்கிழமைன்னு. காலம் பண்ணுற கூத்த பாத்தியாப்பா. அப்பனும் செத்து போனான். சொந்த பந்தம் இல்லை. சுற்றி ஒரு நாதி இல்லை. கட்டுனவளை விட்டுட்டான். பொழப்பு சிக்கலாக போச்சு. உடம்பு சீக்கா போச்சு. நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டு போயிட்டாளேப்பா ஒரு கசவாடை சிரிக்கி. தங்கம்னு ஊரையே நம்ப வச்சு இழிச்சிட்டு போயிருச்சே ஈயும். கடைசியில் கட்டையை அனாதியாக்கிருச்சே காலம். ஊரில் பட்டினியாக கிடக்கு பாதிசனம். மாடுகளை விற்று தின்னாச்சு. ஆடுகளை அடித்து தின்னாச்சு. நடக்க மாட்டாத கிழவன்களும் கண்ணு தெரியாத கிழவிகளும் இப்போவோ பிறக்கோன்னு இழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பசுமாட்டையும் கண்ணையும் விற்று கூட கருவாச்சி ஊருக்கு கஞ்சி ஊற்றி பார்த்தா. சுட்ட பாறை மேலே விழுந்த சொட்டு தண்ணி மாதிரி அதுவும் ஒன்றுக்கு ஆகலை. எப்போவோ முடிஞ்சு வச்ச கல்லு பயிரும் தட்டாம்பயிரும் காப்படி அரைக்காப்படி இருந்துச்சு வீட்டில். அரைப்படி சோளரிசி இருந்தால் போதும். 3ஐயும் ஒன்றா போட்டு காய்ச்சி கஞ்சி தண்ணியை மட்டும் எடுத்து குடிச்சிக்கிட்டே இருந்தா 1 வாரத்துக்கு ஊற வச்சுக்கிறலாம் ஒரு சிறை. எங்கே போகிறது சோள அரிசிக்கு? எலிப்பூந்து ஏதாச்சும் தோண்டி தானியம் இருந்தால் கொண்டாரேன். கடப்பாரை கையில் பிடிச்சி மம்மட்டியும் தோளில் போட்டு கிளம்பிட்டான் கொன்னவாயன். தோளில் போட்ட மம்மட்டி முதுகில் உட்காராமல் கூனில் ஒரு ஓரமாக இடித்து இம்சை பண்ணிக்கிட்டே போகுது. எலியும் எறும்பும் மழை காலத்துக்கு சேர்த்து வச்ச இருங்கச்சோளம் வரகு விருட்டாம்பயிறு 2-3 வருஷத்துக்கு ஒன்றும் ஆகாது. மனுஷ விதைச்சதை களவாண்டுட்டு போய் எலி தின்ன பார்க்குது. மனுஷ பைய கெட்ட சாதி பைய. எலி களவாண்டுட்டு போனதையும் எடுத்து தின்னுப்புட்டு அந்த எலியையும் சேர்த்து தின்னுப்புடுறான்.
வங்காடுகளில் அலைஞ்சு அலைஞ்சு கொன்னவாயன் கடைசியாக கண்டே பிடிச்சிப்புட்டான் ஒரு எலிச்சலவை. இத்த வேட்டியை பொத்துனாப்பில் உதறி இடுப்பில் கட்டி அக்கினி குண்டத்தில் போட்டாலும் எரிய மாட்டேன்னு அழுக்கு பிடிச்சி நிற்கிற துண்டை தலையில் உருமா கட்டி போட்டான் கடப்பாறையை பொந்துல. பொது பொது பொதுன்னு இறங்குது கடப்பாறை. போய்கிட்டே இருக்கு பொந்து. எங்கே போனாலும் விடமாட்டேண்டி. மம்மட்டி கடப்பாறையை மாற்றி மாற்றி போட்டு 10-11 பாகம் கடந்து போனால் பொந்தாங்குழியில் பளிச்சுன்னு தெரியுது 5-6 இருங்க ஜொலக்கிறது. இன்னும் அளவுன்னு இல்லை கொன்னவா எனக்கு வந்த சந்தோஷம். புதையில கண்டவ மாதிரி பூரிச்சு போனால் பூரிச்சு. போங்கடி பிள்ளா. கடப்பாறையும் மண்வெட்டியும் வெறுந்தரையில் வீசிட்டு 2 கையை நீட்டு அள்ளுனா மண்ணோட மண்ணாக கிடந்த இருங்க சோளக்கருத. கருதையும் அள்ளிப்படலாம், களவாண்ட எலியையும் அமைக்கப்படலாங்கிற வெறியில் வெரசு வெரசாக பள்ளம் பறித்து உள்ளே விட்டான் கையை. அம்புட்டு தான். எலியை முழுங்கிட்டு பொந்துக்குள்ளே சுருண்டு கிடந்த கருணாகம் பொட்டுன்னு போட்டு தெளிச்சையா கொன்னவாயனை. யாத்தேன்னு தெரிச்சு விழுந்தான் கொன்னவாயன். கடிவாயிலிருந்து விறுவிறுன்னு ஏறுது விஷம். வாடி வெளியன்னு வலி உள்ளே போய் உசுரை இழுக்குது. செத்த வடத்தில் வலது கண்ணு தெரியாமல் போச்சு. குழி வெட்டின புழுதி மண்ணில் கிடந்து உருளுது இத்து எலும்பா போன ஒத்த நாடி உடம்பு. ஓங்கி கத்தவும் முடியலை. கத்துனாலும் சத்தம் போய் முடிகிற இடத்துல ஒரு ஆளுவும் இல்லை. விஷம் ஏற ஏற பச்சை தண்ணியாக சில்லுன்னு போச்சு மேனி. இன்னொரு கண்ணும் மங்குது. எதை பார்த்தாலும் வெளியேறுன்னு தெரியுது. கடிவாயில் கட்டலாம்னு அத்து பார்த்தா அண்ணா கயிற. அது அக்க வரலை. வகுறு பொறுமுது, நெஞ்ச அடைக்குது, கை கால் வேற வீங்குது, உடம்புல பச்சை நீளம் பாயுது. பாம்பு கடிச்சா மூத்திரம் குடி. எப்போவோ யாரோ சொன்னது அவன் மண்டைக்குள்ளே பளிச்சு பளிச்சுன்னு தெரிக்குது. முக்கி முக்கி பார்த்தான். 1க்கு வார மாதிரி இருக்குது, வரலை. 2க்கு வார மாதிரி இருக்குது, வரலை. செத்த வடத்தில் வாயில் நுர வந்துடுச்சு. அப்புறம் மூக்கு வழியாகவும் முட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஐன்னு முணங்கிக்கிட்டே இருந்தான். தலை தொங்கி போச்சு. அனாதி காட்டில் உசுரும் போயிருச்சு. பாவி பைய ஐயோன்னு சொல்ல வந்தானோ ஐயக்கான்னு சொல்ல வந்தானோ அது அவனோடையே அடங்கி போச்சு. சேதி தெரிஞ்சதும் மகனே கொன்னவாயான்னு கதறனா பாருங்க கருவாச்சி. ஆத்தா செத்தன்னைக்கு கூட அவள் அந்த கத்தலை. என்னைய தூக்கி போடத்தனடா உன்னைய நான் வளர்த்து வச்சேன். உன்னைய தூக்கி போட விதி வச்சிருச்சே என்னைய. கொன்னவாயனை புதைச்சிட்டு ஊரே பட்டினி கிடந்துச்சு ஒரு நாள் முழுக்க. பாதி வீட்டில் ஒலை வைக்கலை. பாதி வீட்டில் ஒலை வைக்க ஒன்றுமே இல்லை. 5-6 நாளாக அழுதழுது கண்ணு வீங்கி போன கருவாச்சி லேசாக இடுப்பை பிடிச்சி எந்திரிச்சான். கொன்னவாயன் கடைசியாக தோண்டி கொடுத்த இருங்கச்சோளத்தை உரலில் போட்டு குத்துனான். அவள் குத்த குத்த நெஞ்சில் இருந்த பாரமெல்லாம் உலக்கையில் இறங்குது. உரலில் விழுகுது ஒரு சொட்டு கண்ணீர். சோள அரிசியும் பயரையும் ஒரு மொடாவில் போட்டு காய்ச்சினான். மொடாவை தூக்கி தெருவில் வச்சுட்டு வந்த சனம் போன சனத்தை எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறான். குடிங்க மக்கா குடிங்க, என் பிள்ளை கொன்னவாயன் கொடுத்த கஞ்சி. அழுத கண்ணு அடங்காமல் மோந்து ஆளுக்கு ஒரு அகப்பையாக ஊற்றிக்கிட்டே இருக்கா கருவாச்சி. வகுறு வெறும் வகுறாத்தான் கிடக்கு. ஆனால் அவளுக்கு மட்டும் பசிக்கலை. நெஞ்ச அடைச்ச துக்கம் இறங்கி இறங்கி வயிற்றையும் நெப்பிரிச்சு பாவம். அப்போ தான் வெயிலில் வேர்த்து விறுவிறுத்து முதுகில் ஒரு கோணிப்பையும் சுமந்து ஒரு சடாமுடி சாமியார் விசாரிச்சுக்கிட்டே சொக்கத்தேவம்பட்டிக்குள்ளே வராரு. இந்த ஊரில் கருவாச்சி என்பவளின் குடில் எது காட்டுங்கள். பகுதி 41. கருவாச்சியை தேடி வந்த சாமியார் ஏதோ பஞ்சத்துக்கு ஆண்டியான பரதேசி இல்லை. சம்சாரத்தை கட்டிமேக்க முடியாமல் சன்னியாசி ஆனவரும் இல்லை. பழுத்த படிப்பாளி. சகல மொழிகளையும் சடுகுடு பாடி விளையாடுவார். வெளிவேசம் கட்டாத அறிவாளி. சுருளிமலையிலிருந்து இமயமலை வரைக்கும் நடந்தே கடந்த ஆள். பொறப்புனா என்ன, பொழப்புனா என்ன, நான்னா என்ன, பூமி சுற்றுற பூர்வீகம்னா என்ன, பிரிஞ்சு போகிற ஆத்மா இன்னொரு சரீரம் சேருமா, உண்மையான ஞானகுரு யார், எல்லா கேள்விக்கும் பதிலை இந்தான்னு எட்டி பிடிச்சிட்டாரு. ஒரே ஒரு கேள்விக்கான பதில் மட்டும்தான் 56 தேசம் அலைஞ்சும் அகப்படலை. ஞானம்ங்கிறது அறிவா அனுபவமா? இதுக்கான பதில் சிக்குமா இல்லை கடவுள் மாதிரியே கடைசி வரைக்கும் காண கிடைக்காமலே போயிருமான்னு அனாதியாக அலைகிறாரு சாமியார். தேசாந்திரம் போய் தெக்க திரும்பி வரவும் காத்து வாக்கில் சொன்னாக கருவாச்சி கதையை. வாழ்வே தவமாய் வழிகளே வரமாய் இப்படியும் ஒரு பெண்மகளா? அவளை நினைக்க நினைக்க சாமியாருக்கு நெத்தியில் விளக்கு எறியது. படிக்காத பாமரிச்சி பொழைச்ச பொழப்பில் இவர் கேள்விக்குண்டான பதில் இருக்கிறதா? அவர் புத்திக்குள்ள கவுளி கத்துச்சு போல் இருக்கு. பொடி நடையாக புறப்பட்டு வந்துட்டாரு சொக்கத்தேவம்பட்டிக்கு. எனக்கும் ஒரு கவலம் தருவாயா தாயே? மோடாவில் அகப்பையை விட்டு மூந்து போட்டுக்கிட்டு இருந்த கருவாச்சி கேட்காத ஒரு குரலும் கேட்காத ஒரு மொழியும் கேட்டதும் தன்னை மறந்து அண்ணாந்து பார்த்தா.
சும்மா ஊற போட்ட தேங்காய் நாறு மாதிரி சடையோட, நெஞ்சில் இறங்கி சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்துருக்கிற இலவம் பஞ்சு தாடியோட ஒரு சாமியார் கையேந்தி நிற்க கண்டதும் அகப்பைய மொடாவில் விட்டுட்டு அவரையே பார்க்குறா கருவாச்சி. கெடையில் கிடந்த செம்பிளியாடு மாதிரி புழுதி அடைச்சு கிடக்கிற திரேகத்தில் கண்ணுக ரெண்டு மட்டும் பளிங்காங்குண்டுக மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு மின்னுதுக. இருதயத்தை அராவி உசுர்கூட்ட அறுக்குது அந்த கெட்டியான பார்வை. கையேந்து நிற்கிற சாமியாரை கையெடுத்து கும்பிட்றா கருவாச்சி. காத்தில்லாத இடத்துல நின்று எறிகிற தீபம் மாதிரி சிவட்டாம கருவாச்சியை பார்த்து நிற்கிது சாமியார் கண்ணு. கிடச்சி போச்சு கேள்விக்கு பதில்னு நிம்மதியில் நிறைஞ்சு நிற்கிது அவர் மனசு. இத்து போன நெஞ்சுக்கூட்டில் ஏகப்பட்ட நினப்பு ஓடுது சாமியாருக்கு. நீதான் கருவாச்சி என்னும் பெயரிய ஞானமணி திருவிளக்கோ, என் தத்துவ தேடல்களின் பூரண மையம் நீயோ, எம் பெருமான் வள்ளுவரும் திருமூலரும் ஞான முனிகளும் வேத ரிஷிகளும் அந்தரத்தில் தேடி எழுந்த அறப்பொருள் நீதானோ. உன்னை கண்டதும் நாபிக் கிழங்கிலிருந்து புறப்படும் ஞான வாசனையால் என் இருதயம் கமழ்ந்து வழிகிறது பெண்ணே. புதிர்கொண்ட வாழ்வை எப்படி நீ எதிர்கொண்டாய் என்று காற்றின் நாவுகள் என் காதில் கிசுகிசுத்தன தாயே. நீயே கர்மயோகி, நீயே தவம், நீயே ஞானம். சரீரம், மனம், ஆத்மம், பிரம்மம் என்ற நான்கையும் நான்காக கருதி வாழும் நாங்கள் ஆஷாட பூதிகள். எந்த கல்வியறிவும் இல்லாமல் இந்த நான்கும் ஒன்றென்று கருதி வாழும் நீயெல்லோ ஞானகுல மாதரசி. ஏந்தி நின்ன சாமியார் கை ரெண்டும் ஒன்று சொன்னாப்புல குமிஞ்சு கும்பிடுது கருவாச்சிய. சாமியார் கண்ணிலையே நிலக்குத்தி நின்ன பார்வை விருட்டுன்னு வெளியெடுத்து விளக்கமாத்த வச்சு வெளித்திண்ணைய சல்லு சல்லுன்னு 4 தள்ளி தள்ளிட்டு அதில் இத்த சாக்க விரிச்சு உட்கார சாமின்னு ஓடி வந்து கூப்பிட்டா. ஒரு சொல்லும் சொல்லாமல் திண்ணையில் மேரு தண்டாசனம் போட்ட மாதிரி முதுகுத்தண்டை நிமித்தி நட்டுக்குத்தலாக உட்காந்தாரு சாமியார். அவ ஈயத்தட்டை கழுவி முந்தியில் தொடச்சி நீட்டவும் சாமியார் 2 கையையும் குமிச்சு மறுபடியும் ஏந்தினார். உன் கரம் அட்சய பாத்திரம், என் கரம் பிச்சை பாத்திரம், உன் திருக்கரம் பட்ட திருவமது பரிமாறி மகளே. அவ தண்ணிக்குள்ளே கையை விட்டு கஞ்சியை மட்டும் புழிஞ்சு புழிஞ்சு போட்டா. பருக்கையெல்லாம் தாடி மீசைக்குள்ளே சிக்கி செதறி விழுக. தேவாமிர்தம்னு நினச்சி நின்று நிதானமாக மென்று திங்குறாரு சாமியார். அண்டங்கடக்க முடிந்த மாமுனிகளும் அன்னம் கடக்க முடியவில்லையே தாயே. நம்ம பேச்சை மனசு கேட்டாலும் கேட்கும், உடம்பு கேட்குமா? இருக்கட்டும், இந்த பஞ்ச காலத்தில் காக்கா பறக்காத காடு தேடி வந்திருக்கீங்களே, நீங்கள் யார் சாமி? நான் யாரென்று காணத்தான் உன்னை சரணடைந்தேன் மகளே. ஆதியோடந்தம் அறிவேன் உன் வாழ்வை. உன் அனுபவத்தோடு என் அறிவை சோதிக்க வந்தேன். வெற்றி பெறுகிறோனோ இல்லையோ, தோற்றுப்போக மாட்டேன் என்று தொடங்கினாயே உன் வாழ்வை. இப்போது சொல், வெற்றியா தோல்வியா உன் வாழ்வு? கஞ்சி பானைக்குள்ளே கையை விட்டு உதிர்ந்த சோத்தை ஒன்று திரட்டிக்கிட்டே கருவாச்சி யோசிச்சா. சாமி, செய்கிறது தோக்குறது எப்போ வருது? சண்டைக்கு போனால் தான் வருது. நான் தான் சண்டைக்கே வரலன்னு தண்ணீரில் போனேனே, நான் எங்கிட்டு தோக்குறது? வா யுத்தத்திற்கு என்று வாழ்க்கை உன்னை அழைக்கும் போது களங்காண மறுப்பது கோழைத்தனமாகாதா? எப்படி சாமி ஆகும்? இத்தனோண்டு பழம் போதும் அடிக்கிற ஆளுக்கு. அடியை தாங்குகிற ஆளுக்கு தான் பெரும் பலம் வேணும். எது பெருசு? அடிக்கிற சித்துளியா, அடி தாங்குகிற பாறையா? உச்சி மண்டையில் சாமியாருக்கு பட்டுன்னு விட்டுட்டு போச்சு ஒரு மின்னல். ஆஹா, பொறுமை கொள்வதும் குற்றங்களை மன்னிப்பதுமே உறுதிமிக்க வீரச் செயலாகும் என்ற திருக்குரான் மொழியை இவள் வாசித்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் வாழ்ந்திருக்கிறாளே. தண்டித்தல் என்பதும் ஒரு சமூக தர்மம் தானே. நீ ஏன் தண்டிக்க தலைப்படவில்லை? சாமி, பல்லுக்கு பல்லுனா உலகமே பொக்கவாயா போயிடும், கண்ணுக்கு கண்ணுனா உலகமே குருடா போயிடும். யாராச்சும் ஒருத்தர் நிறுத்தியாகணும்ல, நான் நிறுத்திட்டேன். அப்படியே கண்ணை மூடி நெத்தியில் நெருப்பெரிய விட்டார் சாமியார். ஞான மார்க்கங்களின் சாரமாயிற்றே இந்த வார்த்தை. எப்படி கற்றால் இந்த ஏழரியா பாமரச்சி? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். உங்களை வலக்கணத்தில் அறைபவருக்கு மறுகணத்தையும் திருப்பு காட்டுங்கள். மத்தேய நற்செய்தி இந்த மாதரசிக்கு எப்படி பரிச்சயமாயிற்று? சாமியார் கண்ணை திறக்க கையில் இன்னொரு கவளம் புழிஞ்சு வச்சிருந்தா கருவாச்சி. உன் வாழ்வில் நீ தோற்று போனதாய் உன்னை வாழ விடாதவர்கள் சொல்லலாம் இல்லையா? எப்படி சாமி சொல்லுவாங்க? நான் ஊருக்கெல்லாம் முந்தி விரித்து அவசாரியாக போயிருந்தா தோற்று போயிருப்பேன். என் வழிக்கு வராத மகனை கொல்ல எலி மருந்து வச்சுருந்தா நான் தோற்று போயிருப்பேன். இல்லை ஆற்றுல கிணத்துல விழுந்து செத்திருந்தா நான் தோற்று போயிருப்பேன். சேர்க்கிறதுனா என்ன சாமி? எல்லாரையும் அழிச்சிட்டு ஒரு ஆள் மட்டும் பொழைக்கிறதா செய்கிறது? எல்லாரையும் பொழைக்க விட்டு தானும் பொழைக்கிறது தானே செய்கிறது. ஆமாம் ஆமாம், சன்னமாக தலையிட்டுக்கிட்டாரு சாமியார்.
இளம் வயதில் கணவனால் வீசி எறியப்பட்டவள் தபசிகளும் யோகிகளும் கடக்க முடியாத இந்திரியங்களை எப்படி வென்றெடுத்தாய் மகளே? நானும் மனசுதானே சாமி. கெட்ட ஆசையே அப்பப்போ வந்து என் முந்தானையில் முள்ளு போட்டு இழுத்துருக்குக. ஏ பக்கிகளா, சும்மா கிடங்கன்னு அப்பப்போ அதுகளை அமட்டி வச்சிருக்கேன். இன்னொன்று சாமி, எதை மறக்காமல் இருக்க பார்க்குறீங்களோ அதில் நல்லதையே நினச்சி வாங்க. லேசில் மறக்காது. எதை மறக்க நினைக்கிறீங்களோ அதில் கெட்டதையே நினச்சி வாங்க. பொட்டுன்னு மறந்து போயிடும். ஒரு நாள் நினச்சேன் சாமி, இந்த ஆம்பளை பொம்பளை சுகம் இருக்கே, இது நல்ல கழுதையாக இருக்க முடியாதுன்னு நினச்சேன். கடவுள் வார வழியும் கழிவு தண்ணி வார வழியும் ஒரே வழியாவா இருக்க முடியும்? இருக்காதுன்னு நினச்சேன். அன்னைக்கு படுத்தது தான் என் ஆசையெல்லாம். ஆயுசுக்கும் வந்திருக்கலை. இவள் யோகிகளின் யோகி. பத்ருஹரிக்கு இவள் தான் ஞானத்தாய். கண்ணை பொத்து நாப்பில் மூடி சத்தமில்லாமல் முனகிக்கிட்டாரு சாமியார். உன் கணவன் என்ற ஆணுக்கும் உன் மகன் என்ற ஆணுக்கும் இடையே என்ன வேறுபாடு கண்டாய் பெண்ணே? பெருசாக வித்தியாசம் தெரியல சாமி. புருஷன் என் வழியில் வந்துட்டு போன ஆம்பளை, பிள்ளை என் வழியாக வந்த ஆம்பளை. ஆம்பளைக தான். ரெண்டு சொந்தமும் என்னையை கேட்டு வரவும் இல்லை, என்னையை கேட்டு போகவும் இல்லை. அதனால் வருத்தம் இல்லை. வருத்தம் இல்லாது இருந்திருக்கலாம். வாழ்வின் வழியெங்கும் துரோகங்களையே சந்தித்த நீ கடும் சினம் கொண்டிருக்கக்கூடும். யார் மீது? என் பொறப்பு ரெண்டுமே என் மேலே கோவமாக இருக்கிறப்ப நான் யாரை கோவிக்கிறது சாமி? அப்படியே கோவிச்சாலும் ஒரு கோவத்தை தீத்துருமா இன்னொரு கோவம்? தீய வச்சா அனுப்பிக தீய. முடிஞ்ச மட்டுக்கும் தண்ணியாக இருந்து பார்ப்போம்னு இருந்துட்டேன். கோவங்கிறது புத்தி மாறாட்டமா இல்லையா? கிறுக்கனை எப்பவும் கிறுக்கு பிடிச்சிருக்கு. கோவக்காரனை அப்பப்போ கிறுக்கு பிடிச்சிட்டு போகுது. ஒரு குடும்பம் என் குடும்பத்து மேலே வச்சுருந்த கோவத்தினால தானே சாமி என் பொழப்பில் நெருப்பு விழுந்துச்சு. நானும் கையில் நெருப்பு எடுத்தேன்னு வச்சுக்கங்க, எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும் சாமி. கபால ஓட்டுக்குள்ளே மின்னுட்டாம் பூச்சிகளாக பறக்குது சாமியாருக்கு. கண்ணு ரெண்டையும் இருக்க மூடிக்கிட்டு சத்தமாக ஒரு மூச்சை உள்ளுக்கு இழுத்து சத்தம் இல்லாமல் வெளியே விடுறாரு சாமியார். ஞானி கல்லாதாள் என்று இவளை சொல்லுதல் பாவம். இந்த புழுதி மண்ணின் புத்திரிக்கு காலமே கலாசாலை, அனுபவமே ஆசான், வாழ்வே கல்வி. சினமென்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனமென்னும் ஏம புனையை சுடும். குரலை இவள் எங்கு சென்று ஓதினாள்? பொருளே பற்றுறுத்தும், பற்று ஆசையாய் முற்றும். அவ்வாசை தடைப்படின் சினமே தீயாய் பற்றும். சினம் சித்தம் குழப்பும், சித்த குழப்பம் புத்தி அளிக்கும். புத்தி அழிவுரின் சரீரம் ஆத்மம் சரியும். கீதையின் சாரத்தை பேதை இவள் பெற்றதெங்கனம்? பூமிக்கும் மலைக்கும் நேரடி தொடர்பு போல் இறைக்கும் இவளுக்கும் நேரடி தொடர்போ? நீ வாழ்ந்த வாழ்வளவில் மனிதர்களின் பலம் எது, பலவீனம் எது மகளே? அடுத்த கேள்வியை விட்டாரு சாமியார். கருவாச்சி சிரிச்சுக்கிட்டா. ஆளுக்கு முந்திய எடுத்து மூஞ்சியும் தொடச்சிக்கிட்டா. வெள்ளை மொழி மேலே போக மோட்டை பார்த்து யோசிச்சா. பிறகு சொன்னான், பேச்சு தான் சாமி. மனுஷன் பண்ண நல்லதும் அதான், கேட்டதும் அதான். இன்னைக்கு வரைக்கும் நாயும் நரியும் சிங்கமும் புலியும் காட்டுக்குள்ளே அடிச்சுக்கிட்டே அலையுதுக. ஏன்னா அதுகளுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை. மனுஷன் பிச்சு புடுங்கலை தீக்கத்தான் பேச்சுவார்த்தை கண்டுபிடிச்சான். பிறகு பேச்சுவார்த்தையே பிச்சு புடுங்கலாகி போச்சு. ஒரு சொல்லில் இருக்கு சாமி மனுஷ பிறப்பு, மண்ணாகிறதும் பொண்ணாகிறதும். லேசாக கூன் போட்டு உட்கார்ந்திருந்த சாமியார் குபுக்குன்னு நிமிந்து உட்கார்ந்துட்டாரு. சிவபெருமான் வாங்கின பிரம்படி சீவராசிகம் முதுகையெல்லாம் பதம் பார்த்துச்சுன்னு சொல்கிற மாதிரி கருவாச்சி சொன்ன சொல்லில் கண்ணுமொழி பிதுங்கி உட்கார்ந்துருக்காரு சாமியார். அஹோ சங்கரா, ஆதிசங்கரா, உன் ஞான போதத்தை எந்த அலைவரிசையில் இவளுக்கு அறிவித்தாய்? ஆயுதம் என்பது ஒருவரை ஒருவர் அழிப்பதற்கு, சப்தம் என்பது ஒருவரை ஒருவர் இணைப்பதற்கு என்றாயே. சஸ்திர பூதோ மர்தபாவை, சாஸ்திர பூதோ சப்தபாவை. உன் மந்திர மொழியை இந்த மாதரசி எவ்வளி அறிவாள்? தத்துவங்களோடு எமக்கு வெறும் எழுத்தறிவு மட்டும்தான். இவளோ தத்துவமாகவே வாழ்கிறாளே. இன்னொரு வினா, சாவு குறித்து உன் அனுபவம் என்ன கற்பிக்கிறது மகளே? கடவாய்க்குள்ள சிரிப்பை அதக்கிக்கிட்டே சொல்கிறா கருவாச்சி. பெரட்டி போட்ட மாதிரி இருக்கணும் சாமி சாவு. பிறக்கிற உசுறு அழுதுகிட்டே வருது, இருக்கிற உசுருக சிரிக்குது. சாகிற உசுறு சிரிச்சுக்கிட்டே போகணும், இருக்கிற உசுருக அழுகணும். அதான் சாமி நல்ல சாவு. எத்தனை உசுருக்கு இது வாய்க்குது? ஐயோ, இந்த கள்ளா சிறுமகளின் கனத்த ஞான பொருளை வேத விசாரங்களும் பேசவில்லையே. அவ சொன்னதை கண்ணை மூடி அசைப்போட்டு பார்க்குறாரு சாமியார். நிறைவாக ஒரு கேள்வி, ஞானம் என்பது அறிவா அனுபவமா? எல்லாம் தெரிஞ்சவங்க நீங்கள் இந்த கேனச்சிருக்கியை போய் கேட்குறீங்களே. அடுத்தவங்க சொல்லிட்டு போகிறது அறிவு,
அனுபவிச்சு அறிகிறது ஞானம். ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டித்தான் இருக்குது. காற்றுங்கிறது உசுர் இல்லை, ஆனால் காற்று இல்லாமல் உசுரே இல்லை. அப்படி தான் சாமி அந்த கழுதையும். உட்கார்ந்த மேனிக்கு மடார்னு கவுந்து கை ரெண்டையும் அவள் கால் மாட்டில் நீட்டி அவளை கும்பிட்டு உடம்பு குலுங்கினாரு சாமியார். உள்ளுக்குள்ளே அழுதுருப்பாரோ என்னமோ. வாழ்வுக்கு வெளியே ஞானம் தேடி அலைந்தேன். நட்சத்திரங்களில் தேனெடுக்க பறந்தலைந்த வண்டை போல இதோ என் கண்ணெதிரே ஞானத்தேன் சுமந்திருக்கும் நந்தவனமாய் நீ. குண்டலினி கிளிப்பிய புருவ மத்தியில் சுடற்கொளுத்தி சுகித்தாடும் எனக்கு உன் வாழ்வியலின் ஞான சாரம் வாய்க்கவில்லையே தாயே. பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் என்ற வள்ளுவ வேகத்துக்கு வாழ்வுறு நீ மகளே. அர்த்தம் தெரியாமல் வேதம் படித்தவன் சந்தன சுமக்கும் கழுதையை போன்றவன் என்ற உத்தர கீதையில் கண்ணன் சொன்னானே, அந்த உயர்மொழிக்கு உதாரணம் நான் மகளே. கருவாச்சி காலில் சாமியார் விழுந்து கிடக்கிறத ஊரே வேடிக்கை பார்க்குது. ஐயா சாமி, நீங்கள் கடவுள், நான் ஒன்றுக்கு மற்ற சிரிக்கி. எந்திரிங்க ஐயா எந்திரிங்க. வாயிலையும் வயிற்றுலையும் அடித்து 4 எட்டு பின்னுக்கு வச்சு பதறி போய் நிற்கிறான். கருவாச்சி நிதானமாக எந்திரிச்சு சோத்தாங்கையை சாக்கில் தொடச்சிட்டு அவளை கடைசியாக கண்ணில் பார்த்துட்டு திரும்பி பார்க்காம நிதானமாக எட்டு வச்சு செம்புழுதி கடந்த தெருவழியாக நடந்து நடந்து சின்ன புள்ளியாக தேஞ்சு கரைஞ்சு காணாமல் போனார் சாமியார். பொழுதடங்குற நேரம். உண்டியலுக்குள்ளே விழுக போகிற காசு விரலுக்கு வெளியே மட்டும் தெரிகிற மாதிரி அகமலைக்கு அங்கிட்டு தெரியுது அரக்காவாசி சூரியன். ஒரு காலத்தில் இந்நேரமானால் மாட்டு மணிச்சத்தம் வீதியெல்லாம் பெருகி வெள்ளமாக ஓடும். என்னமோ படவரிசை நடந்து போகிற மாதிரி கெடவரிசை போகும். பஞ்சாரத்தில் கவுக்க பிடிக்கிற கோழிக கெக்கேன்னு கத்தி குமிக்கிறது காது படைச்ச பிறவிகளுக்கு இன்பமாக இருக்கும். உங்கள் வீட்டில் நெல்லு கஞ்சியாக்கும், அதான் நெஞ்ச தூக்கி அலைகிறவ. அந்த மாதிரி புலம்பலும் புறணியும் தானே சத்து கேட்ட பொம்பளை அங்கங்க சங்கீதம். ஒரு சத்தமும் கேட்கல இன்னைக்கு. பஞ்சம் கெட்ட கழுத சத்தங்களையும் கொண்டு புட்டு போயிருச்சு. இலவு வீடு பார்த்துருக்கோம், ஊரே இலவு வீடு ஆகி போயிருச்சே. இன்னைக்கு அடுப்பு பற்ற வைக்கவும் ஒன்றுமில்ல, உலையில் போடவும் ஒன்றுமில்லைன்னு அவள் வரட்டு சிரிப்பொன்று சிரிச்சுக்கிட்டு இருந்தப்ப தலையை சுரண்டிக்கிட்டே வாசலில் வந்து நின்னா செலவக்கார வீட்டு பொம்பளை. என்ன தாயி, எதுக்கு வந்திருக்கிறவ? ஆத்தாளுக்கு ஒரு தகவல் சொல்லணும். யமன் சொல்லி அனுப்பினாலொழிய எனக்கு என்னாடி தகவல் இருக்க போகுது, சொல்லுடி. இழுத்து இழுத்து சொல்லுகளை தேய்ச்சி தேய்ச்சி சொன்னால் ஒரு தகவல். அப்பம் பார்க்கணுமா? வர சொல்லிச்சு உன்னைய. யார் அப்பன்? அவர் தான் அழகு சிங்கம் அவங்க அப்பன், கட்டையத்தேவர். தப்புன தானி ஏதாச்சும் இருக்குமான்னு அடுக்கு பானையை இறக்கி இறக்கி அடிசட்டியில் கையை விட்டு தடவிக்கிட்டு இருந்தவ அதை அப்படியே போட்டது திரும்பினா. நெசமாவா? எங்கள் ஆத்தா மேலே சத்தியமாத்தா. அழுக்கெடுக்க போனேன், ஆனால் ஆளை பார்க்கல. கதவுக்குள்ளேருந்து சத்தம் மட்டும் கேட்டுச்சு, உன்னைய பார்க்கணுமா, ஆனால் நீ ஒத்த ஆளாத்தான் வரணுமா, ஒத்தையில் வரணுமா, ஊரு சத்த ஒடுங்கி போன சாமத்தில் தான் வரணுமா, வராமல் இருந்துட வேணாம், வர சொல்லுன்னு சொல்லிவிட்டாரு. ஒன்றும் பேசலை கருவாச்சி. குத்துக்கல் மாதிரி நின்ன இடத்துலையே நின்று போனான். 1000 கரிச்சாங்குருவிக அவன் மூளைக்குள்ளே கரீச் கரீச்சின்னு கத்துதுக. எப்போவோ வெந்து போன முதுகுத்தோல் இப்போ சுடுது. என்னைக்கோ குத்துன முள் இன்னைக்கு வலிக்குது. தீட்டு நின்று போன வயசில் கற்பப்பைக்குள்ளே என்னமோ பிறண்டு படுக்கிற மாதிரி இருந்துச்சு. இருட்டிருச்சு, ஊர் ஒடுங்கிருச்சு. போகிறதா வேணாமா யோசிச்சா. மூளை சுட்டு சுண்ணாம்பாகிற வரைக்கும் யோசிச்சான். நடுச்சாம ஆகிருச்சு. போய்த்தான் பார்ப்போமே. அவுந்த சீலையை அவுத்து உதறி கட்டினா. 2 கையையும் தூக்கி நரைச்ச தலையை அழுத்தி வாரிக்கிட்டான். மூஞ்சியில் இருந்த வேர்வை பசையை முந்தானை எடுத்து கடுசா தொடச்சா. படல் வரைக்கும் போனவ திடீர்னு உள்ள வந்து காடா விளக்க தூண்டி கண்ணாடி பார்த்துக்கிட்டான். கண்ணுக்கு கீழே இருந்த கருவளைத்த ஆள்காட்டி விரலில் அழுந்த நீவி விட்டான். ரொம்ப நாளாச்சு குங்குமம் வச்சு, மறந்து கூட போச்சு. காடா விளக்க தூண்டிவிட்டு குங்குமத்தை அப்படியே தேடினான். உறைஞ்சு போன ஆட்டு ரத்த மாதிரி கருஞ்செவப்பா இத்துணுண்டு இருந்துச்சு குங்குமம். எடுத்து இழுகிட்டா. நடந்துட்டா. 37 வருஷத்துக்கு அப்புறம் வாக்கப்பட்ட வீடு தேடி 8 வச்சு போறா. வள்ளு வள்ளுன்னு ஒரு பட்டினி கத்து கத்தி அடங்கிருச்சு சுகமில்லாத ஒரு சுரிநாயி. இலையில்லாத மரத்தில் உயின்னு அடிக்குது ஊதக்காத்து. தேசாந்திரம் போயிருந்த மேகங்க எல்லாம் வந்து குமியுதுக மந்த மந்தையா. இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது இந்த பூமியிலன்னு மேகசந்து வழி உத்து உத்து பார்க்குது ஓரம் தேஞ்சு ஒச்சமாகி போன உச்சி நிலா. கடைசி பகுதி. ஓஞ்சதடி ஆத்தா ஓங்கதை ஓடிப்போன்னு எந்த வீடு வீதியில் தள்ளி வெளியேற்றுச்சோ அதே வீடு தேடி 37 வருஷத்துக்கு அப்புறம் நடுங்கிற காலோட நடந்து போகிறாயா கருவாச்சி. பக்கு பக்குங்குது மனசு. நெஞ்சாங்குட்டுக்கும் தொண்டை குழிக்குமா தார் போட்ட மாதிரி
கெட்டியா என்னமோ கட்டி நிற்கிது. போகலாமா வேணாமா? இது நல்லதுக்கா கெட்டதுக்கா? பாப்போம். நல்லெண்ணத்தோடு தான் நான் போகிறேன். அப்புறம் விதி விட்ட வழி. தொட்டா விரலில் ஒட்டிக்கிற கெட்டி ராத்திரி. ஆள் இல்லை, அரவமில்லை. வெறிச்சோன்னு கிடக்கு வீதி. விதைச்ச விதையெல்லாம் முளைச்ச மாதிரி வெள்ளி பூத்து கிடக்கு ஆகாயம். தும்பருத்த கண்ணுக்குட்டிக மாதிரி அதுக பாட்டுக்கு அலையுதுக மேகங்க. தன்னை யாராச்சும் பார்க்குறாங்களான்னு சுற்றி முத்தியும் பார்த்தா ஒரு நாதி இல்லை. கண்ணை முழிச்சிருந்தா கடவுள் தான் பார்க்கணும். நெஞ்சில் வைராக்கியம் கட்டி நிற்கிது. கண்ணில் கண்ணீர் முட்டி நிற்குது. வந்து நிற்கிறா கட்டையன் வீட்டு வாசல்ல. அவள் வாக்கப்பட்ட வீடு. இத்தனூண்டு வாழ்ந்த வீடு. அவள் கண்ணி கழிஞ்ச வீடு. அவள் கற்பத்துக்குள்ளே காரி துப்புன வீடு. கண்ணும் மூக்கும் போன மண்பும்பு மாதிரி இன்னைக்கு கன்றாவியாக நிற்கிற வீடு. தலைவாச கதவு வரைக்கும் வந்து தடுமாறி நிற்கிறா கருவாச்சி. அவள் உள்ளங்கால் பள்ளத்தில் குறு குருன்னு என்னமோ ஊறுது. பயமா கூச்சமா பிடிபடலை ஒன்றும். வா தாயி, வலது காலை எடுத்து எட்டு வச்சு வா. யாத்தே, இது சடைத்தவன் குரலா? பித்து பிடிச்சி நிற்கிறவ காதில் 37 வருஷத்துக்கு முன்னே கேட்ட குரல் கேட்குது. மனுஷனோ மனுஷியோ மறந்தாலும் மனசு மறக்குதா? தலைவாச கதவை துருப்பிடிச்சு இறுகி போன கதவு என்னைக்கு கத்துது. தலைவாச படிக்கல்ல தாண்டி உச்சினாப்பில் ஒரு காலை எடுத்து உள்ளே வச்சு போனா. இங்கே நான் தான் இருக்கேங்குது இருட்டு. இந்த வீட்டில் மிச்சம் இருக்கிற சீவராசி நான் தாங்குது வழங்கத்தின ஒரு பள்ளி. வாக்கப்பட்ட வீட்டுக்கே வந்துட்டியா வான்னு அவ மூஞ்சிய உரசி படக்குன்னு ரெக்கையடிச்சு கடக்குன்னு கடந்து போகுது ஒரு வௌவால். ஒரு தடவை கண்ணை இறுக்கி மூடி பளிச்சுன்னு முழிச்சா எப்படியாப்பட்ட இருட்டும் பழகி போயிடும். 2 தடவை கண்ணை மூடி மூடி முழிச்சா கண்ணு தெரியாத இருட்டு இப்போ கால் வெளிச்சமாகி போச்சு. நிறைஞ்ச வீடு இப்போ நிறங்குலைஞ்சு கிடக்கு. பிஞ்சு போன பஞ்சாரம், ஓட்ட சாலு, இத்த தோல், கட்டு அவந்து குச்சி குச்சியாக கிடக்கிற விளக்குமாறு எல்லாம் திண்ணையில் கிடக்கு. கிறுக்கு பைய பிச்சு போட்ட தலகாணி மாதிரி உள்வாசல் பூரா குப்பைக்கூலாம், ஆட்டு புழுக்க, மாட்டு சாணி. இது வீடா வெட்டியான் மட்டும் குடியிருக்கிற இடுகாடா? கட்டையனை வெளியே காங்கலை. தரையை தடவி தடவி எட்டு வச்சா. யாத்தேன்னு காலை தூக்கிட்டான். ஈக்கி ஒன்று கிழிச்சிருச்சு, பெருவிரல் இடுக்கலை. என்னமோ ஒரு வீச்சம் குடலை பெரட்டுது. மனுஷ கழிவும் மாட்டுக்கழிவும் ஒன்றா சேர்ந்த மாதிரி ஒரு நாத்தம் உள்ளே போய் மூச்சு முட்டுது. தடவி தடவி வந்து சேர்ந்துட்டா. கட்டையை சாத்தியிருந்த உள்வீட்டு கதவு படைக்கி. திறக்குமா திறக்கணுமா தள்ளி பார்த்தா திறக்கலை. உள்தாப்பா போட்டிருக்கு. ஒன்றும் அசையலை. 37 வருஷமாக நெஞ்சாங்குழியில் செத்து கிடந்த சொல்லு இப்போ உசுர் பிடிச்சி ஓடி வருது தொண்டைக்கு. மாமா மாமா. ஒரு மூச்சு பேச்சு இல்லை. கருவாச்சி வந்திருக்கேன் மாமா, கதவை தர. ஒரு பதிலும் இல்லை. உள்ள ஆள் இருக்கா இல்லையா ஒரு துப்பும் தொலங்கலை. கொஞ்ச நேரம் கழித்து உள்ள ஒரு ஆள் எந்திரிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏதோ ஒரு பொருளை கையில் எடுத்திருக்கணும், இல்லை கை தவறி இருக்கணும். கடமுடன்னு சத்தம் கேட்டுச்சு. கதவு இடுக்கு வழியாக தெரிஞ்ச இத்தனூண்டு வெளிச்சம் ஏறி ஏறி இறங்குறதில்ல ஆளும் பொருளும் இடம் மாறுதுன்னு அனுமானம் பண்ண முடியுது. இப்போ சுத்தமாக நின்று போச்சு சத்தமெல்லாம். வெளியே ஊதக்காத்து எங்கேயோ ஒரு ஓலை பனையோட படபடன்னு பங்காளி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. வர சொன்னியே மாமா, கருவாச்சி வந்திருக்கேன், கதவை தர. உள்ள முக்கி முக்கி அழுகிற சத்தம் கேட்டுச்சு. முணங்கி புலம்புற சத்தமும் கேட்டுச்சு. மாமா, நான் கருவா. தடக். கதவு படக்குன்னு திறக்கவும் பொசுக்குன்னு அணைஞ்சு போச்சு தீபம். திகச்சு திக்குமுக்காடி நின்று போனா கருவாச்சி. கதவு திறந்தும் கண்ணு தெரியலை. இருட்டுனா இருட்டு. கருப்பை கரைச்சி மூஞ்சியில் ஊற்றுன மாதிரி ஒரு இருட்டு. உள்ளே இருந்து வீச்சம்னா வீச்சம், பெரு வீச்சம். வகுத்தை புரட்டி போட்டு வாந்தி வர்ற வீச்சம். இருட்டு அழுகி இந்த வீச்சம் வீசுதா? வா. அதே சத்தம், அதிகார சத்தம். வருஷம் இத்தனை கழிஞ்சும் நடுங்காத சத்தம், நரைக்காத சத்தம். ஒரு கையில் மூக்கை பிடிச்சி உள்ளே எட்டு வச்சா. ஒரு சத்தமும் இல்லை. உறைஞ்சி ஓரமாக நிற்கிது இருட்டு. கண்ணு மண்ணு தெரியலை. அவள் இருட்டு வீட்டுக்குள்ளே திக்கு தெரியாமல் திகில் பிடிச்சி நிற்க மடார்னு அவள் காலை கெட்டியாக பிடிச்சி அமுக்குது 2 கை. என்னைய மன்னிச்சிரு தாயி, என்னைய மன்னிச்சிரு. என் பாவத்தை சொல்லி எழுக சாமியை கூப்பிட்டுருதேன், வரமாட்டேன்ருச்சு. நீ வந்துட்ட. உன்னைய நான் படுத்தின கருமாயத்துக்கு என் ரத்தத்தை ஊற்றி உன் கால் 2ஐயும் கழுவணும் முடியாத்தா. இப்போ என் ரத்தமும் சுத்தமில்லையே, நான் என்ன பண்ணுவேன்? அழுது கத்துறான் கட்டையன். நிதான தப்பி நின்னவ நிலகுலைஞ்சு போனான். அவன் போட்ட சத்தத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே அவள் புத்திக்குள்ளே போய் உரைக்கலை. காலை பிடிச்ச கையை உதறி பார்க்குறா. மிசுங்க முடியலை. எந்திரி மாமா எந்திரி, என் காலை விடு. நீ சீர்கெட்ட ஆளாக இருந்தாலும் சிங்கம் இல்லையா?
சிங்கம் விழுகலாமா சிரிக்கி காலில், எந்திரி. அவ குனிஞ்சு அவனை தூக்க போனா அவன் உதறி ஓடி ஒதுங்கி போனான். என்ன நடக்குது, எங்கே இருக்கான், ஒரு இலவும் தெரியலை இருட்டில். இவன் எங்கே நிற்கிறா, அவன் எங்கே இருக்கான், ஒன்றும் பிடிபடலை. மாமா நீ எங்கே இருக்க, தீபம் எங்கே இருக்கு, ஒரு பதிலும் காணாம். அவன் உருவத்தையும் காணாம். திக்கு திக்குன்னு துண்டா துடிக்குது இருதயக்கூடு. இந்த தீப்பெட்டி எங்கன்னு தேடுவேன். 37 வருஷத்துக்கு முன்னுக்க அவள் புழங்கின வீடு தானே. இடது பக்க சுவத்தில் இருக்கு மாடக்குழி. அங்கே தான் வழக்கமாக வைக்கிறது தீப்பெட்டியை. கையை வீசி வீசி சோற தடவுறா. இப்போ கட்டையன் குரல் கேட்குது. அது அழுது நனைஞ்சிருக்கு. வந்த வேலை முடிஞ்சிருச்சு ஆத்தா, நீ போயிரு. காலம் போன கடைசியில் உன் காலை பிடிச்சி அழுகணும்னு நினச்சேன், அழுதுட்டேன், போயிரு. தீப்பெட்டி தேடி சுவரை தடவி தடவி போன விரல் மாடக்குழியில் விழுந்துருச்சு. தீப்பெட்டியும் தட்டுப்பட்டுருச்சு. குச்சிக்கு மட்டும் 1ஓ 2ஓ தான் இருக்கும் போல இருக்கு. ஒரு குச்சியை உரசி உள்ளங்கை கூட்டில் அணவு பண்ணி அது அணையும் முன்னே காடா விளக்கு எங்கன்னு கண்டுபிடிச்சான். திரிக்கிட்ட போக அணைஞ்சு போச்சு தீக்குச்சி. ஊரில் இருக்கிற சாமிகளை எல்லாம் கும்பிட்டு குலதெய்வத்தை கூப்பிட்டு என்னை கைவிட்டுறாதிய சாமிகளான்னு ஏற்றினா 2ஆங்குச்சியை. இருட்டை எரிச்சிட்டு திரியில் போய் உட்காந்துருச்சு தீக்குச்சி. இப்போ காடா விளக்க கையில் எடுத்துட்டா. வெளிச்சத்தையும் கண்ணையும் அங்கங்கே அலைய விடுறா. ஒத்த கால் உடஞ்சி கிடக்கு. அவள் படுத்த பழைய கட்டில். அந்த கட்டிலுக்குள்ளே அடங்காமல் முனையில் தொங்குது பல்லு போன பாய். மூளையில் பிரிமண மேலே கிடக்கு அட்டாஞ்சட்டை ஒரு மஞ்சட்டி. குளுக்க மேலே சாத்தி வச்சிருக்கு ஒரு பழைய அருவா, அவங்க பரம்பரை அருவா. ஏ விட்டமே, என்னைய நீ தாங்குறியா, உன்னைய நான் தாங்குறேன்னு அப்பி கிடக்கு அடை அடையா நூலாம்படை. தரையெல்லாம் சதறி கிடக்குதுங்க உருட்டி உருட்டி எரிஞ்ச சின்ன சின்ன பருத்தி பஞ்சுக. ஒரு காலத்தில் நான் வட்டமாக தான் இருந்தேன்னு நெளிஞ்சு சொல்லுது வளைஞ்சு வடிவம் மாறி போன ஒரு ஈயத்தட்டு. அதுக்கு பக்கத்தில் இருக்குது வாக்கப்பட்டு வந்த காலத்தில் அவள் தண்ணி குடித்த ஒரு பித்தளை செம்பு. கண்டதெல்லாம் கிடைக்கே மாமனை மட்டும் காணமே. திருப்பி திருப்பி அலைய விடுறா தீபத்தை. வேணாம், என்னைய பார்க்காத, வெளியேறிக்க. கட்டில் மறைப்பில் ஒரு கம்பளி மூட்டை பேசுது. யாத்தே இங்கேயா இருக்க, நீதானா அது. கட்டில் ஒட்டி போகிறா. சீலையை இழுத்து இடுப்பில் சொருகிக்கிட்டு தரையில் குத்த வச்சான். இடது கை தீபத்தை இறக்கி பிடிச்சிக்கிட்டு வலது கையில் இழுத்தா கம்பளியை. அது வரலை. வேணாமடியாத்தா, வெளியே போயிரு. விடிஞ்சா இந்த வீடு என்னதில்லை. விடியும் முன்னே நான் இந்த ஊரில் இருக்க போகிறதும் இல்லை. என் குலதெய்வம் காலில் விழுந்து கும்பிட்டாச்சு. நான் போகிறேன், நீயும் போயிருப்போ. என்னாச்சு மாமா உனக்கு, ஏன் ஒவ்வாமல் பேசுகிற. தேஞ்சாலும் தேயுமே தவிர பாறாங்கல் துருப்பிடிக்குமா. எந்திரி, என் மூஞ்சி பார்த்து பேசு. மூட்டை நகர்ந்து நகர்ந்து மூளைக்கு போச்சு. அவளும் விடுறதா இல்லை. குத்த வச்ச காலு மாறாமல் எட்டு வச்சு போகிறான். இதுக்கு மேலே போக இடமில்லைனதும் மூளையில் முட்டி நின்று போச்சு மூட்டை. செத்தவடம் சும்மா விட்டுட்டு மூட்டை இறுக்கம் குறைஞ்சு தளர்ந்த நேரமாக பார்த்து இருக்கிற பலத்தையெல்லாம் கூட்டி இழுத்தெறிஞ்சா கம்பளியை. கம்பளியை இழந்த கட்டையன் கத்துனான். வேணா வேணா, வெளியே போயிரு. இடது கையில் தூக்கி பிடிச்சிருந்த தீபத்தை விசுக்குன்னு இறக்கி பசக்குன்னு அவன் மூஞ்சியை பார்த்தா. எப்பே அரண்டு போன கருவாச்சி வலது கையெடுத்து அரைஞ்சிக்கிட்டா நெஞ்சில். அடித்த அடியில் தெரிச்சு விழுந்துருச்சு நெஞ்ச மூடி இருந்த முந்தானை. திறந்து கிடக்கிற நெஞ்சும் தெரியாமல் நிற்கிறான். மூஞ்சியில் வெளிச்சம் பட்ட மொசக்குட்டி மாதிரி பம்மி பதுங்கி ஒதுங்குறான் கட்டையன். என்னைய பார்க்காத, என்னைய பார்க்காத. கையெடுத்து மூஞ்சில் அடித்து கத்தி குமிக்கிறான். அவன் மூஞ்சியில் அடித்து அழுகிற போது கண்டுபுட்டா அவன் 10 விரலில் ஒத்த விரலும் முழுசா இல்லை. அதில் 1 2 அழுகி ஒழுகுது. அவன் சின்ன மூக்கு இன்னும் சப்பட்டையாகி மூஞ்சியிலேயே தன்னை தேய்ச்சிக்கிருச்சு. கட்டான மீசை அங்கங்கே சொட்ட விழுந்திருக்கு. மடங்கி மடங்கி காதுக பாதியாக சூம்பி கிடக்குதுக. மண்டையில் பாதி முடிய காணா. மிச்ச முடியும் செம்பட்டை பூத்து நிற்கிது. கண்ணுக்கு கீழே கருப்பு கருப்பாக காய மாதிரி தழும்பு மாதிரி காயங்க. ரேகம் குறைஞ்சு தோல் சுருங்கி நான் தான் கட்டையன்னு சொன்னாலும் நம்ப முடியாத படிக்கு ஆள் அடையாளம் மாறி குட்ட நோவு வந்து கூனி குறுகி கிடக்கானையா கட்டையன். வேடிச்ச மாதிரி புத்தி மாதிரி உட்கார்ந்த கருவாச்சிக்கு பேச்சும் வரல, அழுகையும் வரல. கணா கண்ட பிள்ளை கையை மட்டும் தூக்குற மாதிரி வலது கையை நீட்டி தொடப்போனா கட்டையனை. தொடாதடியாத்தா, என்னைய தொடாத. தொட்டா நான் செத்தே போயிடுவேன். தொடாத. தொட்டுப்புட்டா. அவன் தரையில் கவுந்தடிச்சு கூனி குறுகி படுத்துக்கிட்டான். அவன் தலையை தடவி விட்டான். உதிர்ந்து போனது போக ஒட்டி இருக்கிற முடியை கோதி விட்டான். காய்ச்சி போன தன் விரலால் காயங்களை நீவி விட்டான். உருத்துள்ள விருந்தாளி மாதிரி சொல்லாமல் வாரது கண்ணீர் வந்துருச்சு. அழுகி போன கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே கட்டையன் புலம்புறான். ரத்தத்தில் திமிர் இருக்கிற வரைக்கும் தாண்டியாத்தா ஆட்டமும் பாட்டமும் அதிகாரமும். உடம்பு விழுந்தா மனசு விழுந்துருது.
மனசு விழுந்தா திமிர் விழுந்துருது. உனக்கு நான் பண்ணின பாவத்துக்கு இந்த வியாதி வரலடி ஆத்தா. எனக்கு நானே பண்ணின பாவத்துக்கு தான் இந்த வியாதி வந்திருக்கு. திமிரா இருக்கிறப்ப மனுஷன் தன்னை பற்றியே நினச்சி தலைப்பரட்டு பண்ணுறான். மற்றவங்களையும் நினச்சி பாடுறா மகனேன்னு தான் கால் அவனை இழுத்து கட்டிலில் போட்டுருது. கை கால் விழுந்த காலத்தில் மனுஷனுக்கு உண்டாகிற நல்ல புத்தி கை கால் விளங்குற காலத்திலே வந்துட்டா யார் கொடுக்கிற கஞ்சிலையும் மண்ணில் விழுந்திருக்காது. இப்போ புத்தி வந்துருச்சுன்னு சொல்லி அழுது புலம்ப ஆள் இல்லை எனக்கு. அப்பன் இல்லை, ஆத்தா இல்லை, சொந்த பந்தம் இல்லை. ஒண்ட வந்தவளும் ஓடிப்போனா. அத்து விட்டவ நீ ஒருத்தி தாண்டி இருக்க நான் அழுது புலம்ப. திமிரா பழச்ச ஊரில் நான் இப்படி சீரழிஞ்சு சாகப்படாது. போகிறேன், கண்காணாத இடத்துல காணா பணமாக போயிடுறேன். எங்கே போகிற தெரியலை, எப்படி பொழப்ப தெரியலை, என் கூட வா. நான் இருக்கிற வரைக்கும் கல்லை பிழிஞ்சாச்சும் உனக்கு கஞ்சி ஊற்றுறேன். மாட்டேன் மாட்டேன்னு மண்டையை குலுக்கி முட்டியில் மூஞ்சி பொதிச்சு கட்டையன் குலுங்கி அழுதான். எந்திரி மாமா, திரேகம் நல்லா இருந்தப்ப மனசு அழுகி கிடந்த. இப்போ திரேகம் அழுகி போன பிறகு மனசு நல்லாயிட்ட. ஏண்டியம்மா, உனக்கு கெடுதல் பண்ணியே கெட்டு கிழவனாகி போனேனே, இந்த நாசமாக போன பையன் நம்பிக்கை வச்சிருந்தியா? நம்பினே மாமா, நீ என்னைக்கோ எனக்கு புருஷனாக முடியாது, ஆனால் என்னைக்காச்சும் மனுஷனாக முடியும்னு நம்பினே மாமா. 2 கையும் கோத்து அவனை அள்ளி தூக்குனான். அவன் கையெடுத்து கும்பிட்டான். புடியை விட்டு வழுகி ஒழுகுனான். ஒழுகி விழுந்தவனை ஒன்று சேர்த்து தூக்குனான். நிற்க தம்பாயம் இல்லாமல் போனவனை தாங்கி நிறுத்தினான். அவுந்த வேட்டியை கட்டி விட்டான். அவன் கையை தன் தோளில் போட்டு தன் கையை அவன் இடுப்பில் போட்டு பொடிநடையாக கூட்டிகிட்டு போகிறான். ஊதக்காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கு. உறங்கின ஊர் உறங்கிக்கிட்டே இருக்கு. ஒரு நாயும் குலைக்கலை, ஒரு சத்தமும் கேட்கல. இந்த 2 சீவனும் போகிறத பூமியில் யாரும் பார்க்கல. ஊனப்பட்ட நிலா மட்டும் உச்சியிலிருந்து பார்த்து சந்தோஷத்தில் ஒரு கீத்து வளர்ந்து மேகத்துக்குள்ளே ஓடி ஒளிஞ்சு போச்சு. கட்டையனை கைத்தாங்கலாக கூட்டிகிட்டு வந்துட்டா குடிசைக்கு. தீபத்தில் குறைச்சி வச்ச திரியை திருகி விட்டான். சுக்கு தண்ணி வச்சு கொடுத்தா. இத்த சீலையை ஓரங்கிழிச்சு ஊத்த உடம்ப தொடச்சி விட்டான். கோரப்பாயை உதறி விரிச்சா. தலகாணி போட்டான். கட்டையனை படுக்க வச்சான். செத்த வடத்தில் அழுத கண்ணோட உறங்கி போனான் கட்டையன். அடிச்சட்டியில் தானியம் ஏதாச்சும் கிடக்குமான்னு அடுக்கு பானைகளை ஒவ்வொன்றா இறக்கி கவுத்து பார்த்தா. ஒரு குண்டுமணி தானியம் கூட இல்லை. கஞ்சி இல்லாமல் கிடக்கிறவனுக்கு களி கிண்டியாச்சும் போடணுமே. பளிச்சுன்னு கண்ணில் ஒரு பொறி தடிச்சு கருவாச்சிக்கு. கட்டையன் தலையை தூக்கி பழைய சீலையை சுருட்டி அணவு கொடுத்துக்கிட்டே தலகாணியை உருவினான். தலகாணியை அருவாமனையை வச்சு கரகரன்னு அறுத்தா. உள்ளே அடைச்சி வச்சிருந்த கேப்பம் போட்டு முழுசையும் சட்டியில் குட்டி புடச்சி முக்காப்படி கேப்ப எடுத்து விட்டா. அதை திருகையில் போட்டு திரிக்க போகிறப்ப குடிசை கூரை மேலே படன்னு என்னமோ சத்தம் கேட்டுச்சு. யாத்தே மழையா? 7 வருஷத்துக்கு அப்புறம் மழையா? ஒரு தூத்த 2 தூத்தலாக விழுந்த மழை இப்போ லேசாக உரைக்க ஆரம்பிச்சிருச்சு. படத்தை திறந்து வெளியே வந்து பார்த்தா சடன்னு சவட்டது மழை. கையை வெளியே நீட்டுனா. பிசுன்னு பசை ஒட்டி இருந்த கையை கழுவுனா மழையில். ஒத்த மழை அவன் நெத்தியில் விழுந்ததில் உசுர் குளிர்ந்து போனான். ஓட்டமாக ஓடி சட்டிப்பானையெல்லாம் தூக்கி வெட்ட வெளியில் வச்சான். வந்துருச்சே, வராத மழை வந்துருச்சே. தப்பியும் வரலாம், தள்ளியும் வரலாம். ஆனால் எப்போவும் மழை இல்லைன்னு போயிடாது.